வணக்கம். இது காலத்தின் குரல். உங்கள் அனைவருக்கும் வரவேற்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் பள்ளி கல்வியின் தரம் குறைந்திருக்கிறது என்ற கருத்தை பல்வேறு மாநிலங்களில் கல்வியின் நிலையை ஆய்வு செய்யக்கூடிய ஏசர் என்கிற ஒரு நிறுவனம் கருத்தை தெரிவித்திருக்கிறது. மாணவர்கள் சமச்சீர் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் 2005ஆம் ஆண்டு முதல் 2014 வரையிலான காலகட்டத்தில் நடந்த ஆய்வில் 10 ஆண்டு காலத்தில் கல்வி உரிமை சட்டம் வந்தது. இதனால் ஆல் பாஸ் என்கிற தடையில்லா தேர்ச்சி நடைமுறைக்கு வந்தது. இதன் காரணமாக கல்வி கற்க வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது என்ற புள்ளிவிவரங்கள் ஒருபுறம் சொல்லப்பட்டாலும், இன்னொரு புறத்தில் சமச்சீர் கல்வியின் காரணமாக கல்வியின் தரம் தமிழகத்தில் தொடர்ந்து குறைந்து வருகிறது. மாணவர்கள் ஒரு 7ஆம் வகுப்பு மாணவரோ 8ஆம் வகுப்பு மாணவரோ அந்த வயதுக்கேற்ற அந்த கல்வி நிலைக்கு ஏற்ற அளவிற்கு அவர்களுடைய கல்வி திறன், படிக்கும் திறனோ புரிந்து கொள்ளும் திறனோ இல்லை என்று ஆய்வு சொல்கிறது. இந்த ஆய்வுகள் அனைத்தும் சொல்லக்கூடிய அம்சங்களை சில தனியார் நிறுவனங்கள், சில தனியார் கல்வி நிலையங்கள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு ஆதரவான நிலையை எடுப்பவர்கள் இந்த சமச்சீர் கல்வி இதற்கு காரணம் என்கிற கருத்தை இதற்கு காரணமாக முன்வைக்கிறார்கள். இன்னொரு தரப்பு தமிழ்நாட்டின் கல்வி நிலை மேம்பட வேண்டும் என்ற பார்வையில் இதை அணுகக்கூடியவர்களும் கூட பாடத்திட்டத்தில் மாற்றம் தேவை, இதன் தரம் மேலும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிகிறார்கள். இந்த கூற்றுக்கள் சரியானவையா? உண்மையிலேயே கல்வியின் தரம் குறைந்திருக்கிறதா? சமச்சீர் கல்வியை இதற்கு காரணமாக கூறுவது என்பது ஏற்புடையதா? விவாதிக்கலாம். நம்மோடு கல்வியாளர்கள் திரு நெடுஞ்செழியன், திரு ரவிசங்கர், தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் திரு PK இளமாறன், ஆவணப்பட இயக்குனர் திரு VP வினோத்குமார், இவர்களோடு பேராசிரியர் லெனின். வணக்கம். திரு நெடுஞ்செழியன், முதல்ல பிரச்சனைகளுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளில் கல்வியின் தரம் குறைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு அம்சத்தை சமச்சீர் கல்வி அமலான பிறகு தமிழ்நாட்டில் இந்த இது வந்ததுன்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதற்கு பல பேர் சொல்றது என்னன்னு சொன்னால், CBSEக்கு நிகராக இது இல்லை, அல்லது மற்ற மாநில பாடத்திட்டத்தோடு ஒப்பிடும்போது இதன் தரம் குறைவு, அந்த கண்டென்ட்டை ஒப்பிடுறப்ப இது அடர்த்தி இல்லை, இப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. இந்த அடர்த்தி தேவையா இல்லையா அப்படின்றது இன்னொரு கேள்வி. பாடத்திட்டம் எளிமையாக இருந்தால் அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறது இன்னொரு பார்வை. இந்த 10 ஆண்டுகளில் சமச்சீர் கல்வி காரணமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற வாதம் முதல்ல ஏற்கத்தக்கதா? அதில் உங்கள் 5 பேருடைய கருத்தையும் சுருக்கமாக கேட்குறேன், பிறகு வாதிக்கலாம். உங்களுடைய கருத்து. அது ஏற்கத்தக்கதே இல்லை. ஏன்னா சில்ட்ரன் ஆர் நேச்சுரல் லேர்னர்ஸ், என்ன கொடுத்தாலும் படிப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் நம்ம கொடுக்குறத ஒரு புறம் இருந்தாலும், அதை யார் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு தரம் வாய்ந்த ஆசிரியர்களாக இருக்காங்கிறதான் கேள்விக்குறி. ஏன்னா ஆசிரியர்கள் நல்லா, அந்த ஒரு பையன் எனக்கு அந்த சப்ஜெக்டை இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறேங்கிறது அந்த டீச்சரை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பிரேஷனோட சொல்லித்தரக்கூடிய டீச்சர், கமிட்டட் டீச்சர், டெடிகேஷன் டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களோட எண்ணிக்கை வெகுவாக குறைகிறதுக்கு காரணம் கரப்ஷன் இன் எஜுகேஷன், அப்பாயின்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் போஸ்டிங்ஸ். அதனால தான் அந்த டெட் எக்ஸாமினேஷனில் நம்ம எல்லாமே பார்க்க முடியுது. அங்கேருந்து தரம்ங்கிறது எல்லா கல்வியில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் பில்லர்ஸை சரியாக பண்ணலைன்னா தரம்ங்கிறது எல்லா இடத்துலையுமே அடிவாங்கும். அதனால் தரம் வெகுவாக குறைந்திருக்கிறதுங்கிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. பட் அதில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த கேரியர்ஸ் டீச்சர்ஸ் அவங்களோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப தரம் குறைந்து, கல்வியின் தரம் குறைஞ்சிருக்குன்றதை நீங்க ஏத்துக்கிறீங்க? கல்வியின் தரம் குறைந்திருக்கிறது காரணம் ஆசிரியர்கள் தாங்கிறது என்னோட மெயின். பாடத்திட்டத்தில் கோளாறு இல்ல, சமச்சீர் கல்வி முறையில் கோளாறு இல்ல, அதை சொல்லிக் கொடுப்பதற்கான ஆளுமைகள் இருக்கிற பிரச்சனைன்னு சொல்றீங்க. அது உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ரவிசங்கர், உங்களுடைய கருத்து என்ன? அதாவது நம்ம கல்வியோட தரம் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் என்ன கத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு சமச்சீர் கல்வி காரணமா அப்படின்னு சொன்னோம்னா, ஆக்சுவலா நீங்க சொல்ற ஆய்வுகள், அசர் ஆய்வா இருக்கட்டும் இல்ல NCERT ஆய்வா இருக்கட்டும், எல்லா ஆய்வுகளுமே அந்த பாடத்திட்டத்துல, அதாவது சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்துல மாணவர்கள் என்ன கத்துக்கணுமோ அதை மட்டும்தான் ஆய்வு செய்யறாங்க. அதுலதான் ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இப்ப நம்ம சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தையும் CBSEயுமோ ஒப்பிடுறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தரம் குறைவுங்கிற குற்றச்சாட்டு அந்த பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது, அதுல இருக்கிற கற்றல் திறன்களை ஒப்பிடும்போது மாணவர்களோட நிலை ரொம்ப பின்தங்கி இருக்கு. இதுதான் அசர் ஆய்வும் சொல்லுது, NCERTயோட அச்சீவ்மெண்ட் சர்வேவும் சொல்லுது. ஸோ இப்படி நம்ம பார்த்தோம்னா பாடத்திட்டத்தை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. இந்த பாடத்திட்டத்திலேயே மாணவர்களோட திறன் ரொம்ப குறைவா இருக்குங்கிறது தான் எல்லா ஆய்வுகளும் சொல்லுது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவர் வந்து சொல்றாரு ஆசிரியர்களோட பிரச்சனை அப்படின்னு. நாங்க பார்க்கறதுல எப்படி இருக்குன்னா, ஆசிரியர்கள் ஓரளவுக்கு வந்து செய்ய முடியும், அவங்க குவாலிஃபைடாக தான் இருக்காங்க நிறைய இடத்துல. ஆனால் நம்மளோட எக்ஸாம் சிஸ்டம், அந்த டீச்சிங் சிஸ்டம் ஒன்று, பட் ஆனால் எக்ஸாம் சிஸ்டம் முக்கியமாக எந்த விதமான ஒரு அசஸ்மெண்ட் செய்கிறோம், எந்த விதமாக மாணவர்களுக்கு பரீட்சை வைக்கிறோம், எதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம், இதில் ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து சமச்சீர் கல்விக்கு முன்னாடியும் இருக்குது, சமச்சீர் கல்வி வந்ததுக்கு அப்புறமும் இருக்குது. இந்த பிரச்சனையோட வெளிப்பாடு தான் இந்த ஆய்வுகளில் வரக்கூடிய இந்த ரொம்ப மோசமான பின்தங்கிய நிலை அப்படிங்கிறது இதனால தான் வருது. ஏன்னா தேர்வு முறை வந்து தரம் குறைந்திருக்கு அப்படின்றதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. தரம் குறைவாக தான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப குறைஞ்சிருக்கலாம் இல்லை. அதாவது 100 ஒப்பிடும்போது முதல்ல இருந்தே வந்து 40 இருக்கு, 40ல இருந்து 37 வந்திருக்குதா 35 வந்திருக்கா நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். 40 வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இதுக்கு மனப்பாட முறையில் இருக்கிற அந்த தேர்வு முறை தான் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு தடைக்கல். அதுதான் சொல்றீங்க. அது என்ன பாட புத்தகத்தை கொடுத்தாங்களோ அந்த பாட புத்தகத்துல இருந்து மாணவன் ஒரு கணிதத்தை தெரிஞ்சிருக்கணும், ஒரு அறிவியலை தெரிஞ்சிருக்கணும், ஒரு தமிழ் எழுத கூட்டி படிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்துல மாணவன்கிட்ட போதாமை இருக்கு. அந்த போதாமைக்கு காரணம் இருக்கக்கூடிய கல்வி சூழலா அல்லது அந்த பாட புத்தகத்து மேலேயே குறை சொல்றதா அப்படின்ற ஒரு அடிப்படையான கேள்வி நீங்க முன் வச்சிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். வினோத்குமார், உங்களுடைய பார்வை இதில் என்ன? 10 ஆண்டுகளில் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது 10 ஆண்டுக்கு முன்னாடி நல்லா இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியும் கூடவே இருக்கு. 10 ஆண்டுக்கு முன்னாடிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றது. இப்போ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது கல்வித்தரம் குறைவா இருக்கா அப்படின்னா கல்வித்தரம் குறைவா இருக்கு. நம்ம இந்த பள்ளி கல்வியை தாண்டி இன்னும் ஒரு செய்தியை சொல்லிட்டு வந்தா நல்லா இருக்கும். உலகத்துல தலைச்சிறந்த பல்கலைக்கழகம் 450 எடுத்துக்கிட்டா இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகமும் கிடையாது. அப்போ இதுக்கும் சமச்சீர் கல்விக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அப்போ வந்து விஷயம் வந்து கல்வித்தரம் குறைவா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு சமச்சீர் கல்வி காரணமா அப்படிங்கிறத இப்போ வருவோம். நீங்கள் சொல்கிற ஏசர் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த தோழர் சொன்ன மாதிரி அந்த பாடத்திட்டத்திலேயே மாணவன் எந்த அளவு கற்றுக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அப்போ வந்து பாடத்திட்டத்தில் பிரச்சனை இல்லை, அதை கற்றுக்கிற முறையில் அடிப்படையாக இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா பாடத்திட்டமே குறைபாடு உள்ளது, இல்ல காலத்துக்கேற்ப மாறாதது, அதுக்கு என்ன அப்படின்ற ஒரு விமர்சனத்தை இன்னொரு செக்ஷன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்ல அந்த விமர்சனத்துக்கு நீங்க இங்க என்ன சொல்றாங்க, சமச்சீர் கல்வி பாடத்திட்டமும் எடுத்துங்க. இது வந்து எது கூட கம்பேர் பண்றாங்க, சிபிஎஸ்இ விட குறைவானதுன்னு சொல்றாங்க. இதை இப்படியே எடுத்துக்கிட்டு உலகத்தில் தலைச்சிறந்த கல்வி கொடுக்கிற நாடு பின்லாந்து. பின்லாந்து கல்வியோட அவங்களோட பாடத்திட்டத்துக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி இதை விட இது குறைவா இருக்குன்னு சொன்னா அது வேற விஷயம். பின்லாந்துல 7 வயசுல தான் ஸ்கூலே ஆரம்பிக்குது. 7 வயசுல தான் ஸ்கூலே ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துல கொண்டு அப்போ இது அடிப்படை கல்வி பிரச்சனைன்றது வேறங்க. குறிப்பா என்ன சொல்லலாம், இந்த விஷயத்துல உண்மையிலே சமச்சீர் கல்வி பாடத்திட்டம்ங்கிறது ஒரு முறையான கல்வியாளர்களால் உருவாக்கப்பட்டு அந்த விஷயம் வந்தது. அது வந்து அதன் பிறகு நடந்த ஆய்வு கூட பெரிய அளவுல ஒன்றும் குறைபாடு இருக்கிறதா, பாடத்திட்டத்தில் குறைபாடு இருக்கிறதா, இந்த வாதம் யார் வைக்கிறாங்கன்னா தனியார் பள்ளிகள் வைக்கிறாங்க. அவங்க அந்த திட்டம் வரும்போதுல இருந்தே அவங்க வச்சுக்கிட்டு இருந்தது. அப்பவே அவங்களோட மாநாடு போட்டு 2011 மாநாடு போட்டு இதை நிறுத்தணும்னு தான் பேசினாங்க. அப்ப அவங்களோட வாதம் தான் கல்வியாளர்கள் வாதமா, இந்தியாவில் அமைக்கப்பட்ட கல்வி குழுக்கள் வாதமா, இது எதுவுமே இல்லைன்னா அப்போ ஒரு பார்வை உச்சநீதிமன்றம் வரையிலும் போனா பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இது வந்து இந்த திட்டம் தவறு அப்படின்னு சொல்றத தொடக்கத்திலிருந்து சொல்லிட்டு வர்றவங்க இப்பவும் சொல்றாங்க அப்படின்றது அவங்களுடைய பார்வையாக இருக்கு. இதுல ஒரே ஆனா இன்ஹரண்டா இதுல பிரச்சனை இருக்கு, காலத்துக்கேற்ற மாறல, 4 வருடத்துக்கு ஒரு முறை இதை மாற்றி இருக்கணும், இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கிற அளவுக்கு ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சியை தந்திருக்கணும், இது இந்த பாடத்தை கொண்டு அகில இந்திய தேர்வுகள்ல நம்ம மாணவர்களால ஜெயிக்க முடியல அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதை பத்தியும் நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்கு, நம்ம விவாதிக்கலாம். இது ஒரு 2 கல்வியாளருடைய பார்வை, இன்னொன்று கல்வி செயல்பாட்டாளருடைய பார்வை, ஆசிரியருடைய பார்வையை கேட்கலாம். திரு இளமாறன், அரசு பள்ளிகள்னா குறைவு, தனியார் பள்ளிகள்னா தரம் அதிகம் அப்படின்ற பார்வை ஒரு பிம்பம் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்டுட்டே வருது. ஒரு மாணவன் அரசு பள்ளியில் படித்து ஒரு மாநில முதல் மதிப்பெண்ணை பெறாரு, 497 மார்க் ஒருத்தர் எடுத்துட்டாருன்னா அது ஒரு உலக சாதனையாக பார்க்கப்படுறது மாதிரி ஆயிடுச்சு. அரசு பள்ளியில் படித்து எல்லோருமே ஒரு காலத்துல எல்லாம் அரசு பள்ளியில் தான் படிச்சாங்க. இப்போ அரசு பள்ளியில் படிக்கிறதே வந்து படிச்சுட்டு ஒருத்தர் சாதிச்சிட்டா டிஸ்பைட் ஆல் ஆட்ஸ், எல்லா சிரமங்களையும் கடந்து ஒருத்தர் ஜெயிச்சிட்டது மாதிரி ஒரு தோற்றத்தை தர்றாங்க. இந்த சமன் அப்படின்றது வந்து சமச்சீரான கல்வி, சமச்சீரான பாடம் அப்படின்ற ஒன்று தமிழ்நாட்டில் 6ஆம் வகுப்பு யார் எந்த பள்ளியில் படித்தாலும் ஒரே பாடப்புஸ்தகம் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தது. அடிஷ்னலாக தனியார் வந்து
இதை விட எங்களுடைய பள்ளி அரசு பள்ளியும் அதை விட நாங்கள் ஒருபடி மேலேன்னு காட்டுறதுக்காக வேற சிலதையும் செய்கிறாங்க, கூடுதலாக படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நோக்கம் கற்பிக்க முடியாது. ஏசர் ஸ்டடின்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டடியாகத்தான் இருக்குது. எல்லா மாநிலங்களையும் ஆய்வு செய்கிறாங்க. அந்த ஆய்வில் ஒரு மாணவன் ஆண்டு முழுவதும் பள்ளிக்கு வந்து 6ஆம் வகுப்பில் ஒரு கணக்கு புத்தகம் இருக்குது, தமிழ் புத்தகம் இருக்குது, ஆங்கிலம்னா தேசிய சராசரி எல்லா மாநிலங்களையும் ஒப்பிடுறப்ப ஒரு மாணவன் 6ஆம் வகுப்பில் என்ன தெரிஞ்சிருக்கணுமோ, கணிதம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், கூட்டல் பெருக்கல் கழித்தல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டு மாணவனும் குறைவாக தெரியுது அப்படின்றது முதன்மையான விமர்சனம். அது கணிதம், அது மாடர்ன் தமிழாக இருக்கலாம், அல்ல 5 சப்ஜெக்ட் ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல், இந்த எல்லாத்துலேயுமே தேசிய சராசரியை விட நம்ம குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு விமர்சனமான ஒரு பார்வை, ஒரு குற்றச்சாட்டுனே வச்சுக்கலாம். ஒரு ஆசிரியராக நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அதில் சார் சொன்னார், இதனுடைய தரம் குறைவுக்கு பாடத்திட்டங்களோ கல்விக்கூறுதலோ எதுவும் இல்லை, ஆசிரியர் தான் என்பது. அதை தயவுசெய்து அவர் மாற்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் போதிக்கக்கூடிய ஆசிரியர்களை இது போன்ற ஒரு சிலரானால் வெளியே ஊடகங்களில் திணிக்கப்படுவதனால் ஆசிரியருடைய மரியாதை குறைவு மட்டுமல்ல, மாணவருடைய எண்ணங்களும் சிதறி போகிறது. முதல்ல ஆசிரியர்களுக்கான மரியாதையை இந்த மாதிரியான விமர்சனங்கள் எனக்கான கருத்துக்கள் முதல்ல வாய்ப்பை கொடுத்துருங்க. அது இல்ல நீங்க அதை குற்றச்சாட்டா எடுத்துக்கல, இல்லை அது சொல்லிடுறேன். சமச்சீர் கல்வி வந்த பிறகு இந்த பிரச்சனை. சமச்சீர் கல்வி என்பது வந்து ஏழை எளிய பணக்காரன் என்ற வித்தியாசமின்றி படிக்க வேண்டும் என்பது தான் சமச்சீர் கல்வி. முதல்ல சமச்சீர் கல்வி வருவதற்கு முன்பு ஓரியண்டல் இருந்தது, மெட்ரிகுலேஷன் இருந்தது, ஸ்டேட் போர்டு, ஆங்கிலோ இந்தியன், 4 பாடத்திட்டங்கள் இணைத்து தனித்தனி பாடப்பிரிவுகளாக இருந்த ஒரே. அப்போ என்ன நடந்தது, மெட்ரிகுலேஷன் மாணவன், இவன் ஸ்டேட் போர்டு, இவன் ஓரியண்டல், ஆங்கிலோ இந்தியன், அப்படி பிரித்து பார்க்குற பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியான கல்வி, அனைவரும் ஏழை எளிய மட்டும் இல்லை, பணக்காரங்க இல்லை, அப்படி ஒரு சமமான கல்வி தான் சமச்சீரான கல்வி. அதுதான் சமச்சீர் கல்வி. சமச்சீர் கல்வி வந்த பிறகுதான் உடைய கல்வி தரம் குறைந்தது என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சரி, இன்னொன்று, இந்த சமச்சீர் கல்வினால இவர் சார் ஒன்று சொன்னார், மனப்பாட முறைன்றது. மனப்பாட முறை ஒழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. என்னன்னா இப்போது புத்தகங்கள் என்னென்னா, முப்பருவ தேர்வு முறையில் வருகின்ற புத்தகங்கள் எல்லாமே நாம் படிக்கிற காலத்தில் பாடத்தை படித்து பின்பக்கம் கேள்வியில் கொடுப்பாங்க, கேள்விக்கான பதிலை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும், இல்லை ஆசிரியர் எழுதி போடுவார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த புத்தகத்துடைய பாடத்திட்டமே மாணவர்களே படிக்க வேண்டும், அதை கடினமான வார்த்தையில் அடிக்கோடிட வேண்டும், அதற்கு ஆசிரியர் விளக்கம் சொல்ல வேண்டும், மாணவர்களே கேள்வியை தயாரிக்க வேண்டும், மாணவர்களே பதிலையும் தயாரிக்க வேண்டும். இது எது சரி தவறு என்பதை ஆசிரியர் தீர்மானித்து அவர் விளக்க வேண்டும். இதுதான் மனப்பாட முறையே போயிடுச்சு. சிந்தனையோடு ஒரு தன்னம்பிக்கை ஏற்றக்கூடிய அளவுதான் இன்றைக்கி சமச்சீர் கல்வி பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டதை தவிர, இன்று சில தனியார் நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்ட சில வணிக நோக்கத்தோடு செயல்படுகின்ற தனியார் பள்ளிகள் வேண்டுமானால் சமச்சீர்கள் என. ஆனால் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை சமச்சீர் கல்விக்கான புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டாலும் தனியார் பள்ளிகள் தனக்கென்று ஒரு அரசாங்கத்துடைய விதிமுறைகளை மீறி அவர்களாக ஒரு சில புத்தகங்களை வைத்துக்கொண்டு இதை தான் நடத்துகிறோம், நாங்கள் குவாலிஃபைடு எஜுகேஷன் தரோம் அப்படின்னு பணம் பறிப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுகிறார்களே தவிர. ஆனால் அது வந்து தனியார் பள்ளிகளை சார்ந்தவங்களுடைய பிரச்சனை. அரசு பள்ளிகள் வந்து பாதிக்கு மேலே இருக்கிறப்ப அவங்களுடைய கல்வித்தரமும் இதில் வந்து ஃபேக்டர் ஆகுது. இன்னொன்று, ரவிசங்கர் சொல்கிற கருத்தை நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மறுக்கிறீங்க. மனப்பாடம் வந்து சமச்சீர் கல்வியில் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் ரவிசங்கர் வந்து ஐஐடியில் பாடம் கற்பிக்கக்கூடியவர், தொடர்ந்து இந்த ஆய்வில் ஈடுபடுறவர், ஏசர்லேயே ஒரு பகுதியாக இருந்து இந்த ஆய்வில் போனவர். எனவே நீங்க 2 பேரும் பேசுறது பொறுத்து பள்ளி அளவில் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறவன். அதனால இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரிட்டையர்ட் ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஒரு விதத்துல நியாயம். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் டீச்சரால அந்த சிஸ்டம்ல என்ன பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் செய்ய முடியும். அதனால குறிப்பா இந்த டீச்சர் ரொம்ப மோசம், இவங்க பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக நிச்சயமாக கவர்மெண்ட் செய்யற எல்லாமே கரெக்ட், இருக்கிற சிஸ்டம்ல எல்லாம் கரெக்ட்னு சார் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மனப்பாட கல்வி முறை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளில சிரிப்பாங்க. நீங்க வெளில போய் யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கும் சமச்சீர் கல்வி திட்டத்துக்கும் இருக்கிற முக்கியமான டிஃபரன்ஸே இந்த மனப்பாட முறை தான். ஆக்சுவலா பாடத்திட்டத்தில் நீங்க டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற கண்டென்ட்ல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா நான் சிபிஎஸ்சியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய டீச் பண்ணிட்டு இருக்கேன், 9th 10th இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். சமச்சீர் கல்வியில் இருக்கிற புக்ஸையும் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம்.
அந்த புக்கை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது, இல்ல புக்ல இருக்க அந்த சிலபஸை குறை சொல்ல முடியாது. ஆனா முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா என்ன மாதிரி ஒரு தேர்வு முறை. இல்ல அந்த சமச்சீர் பாட புத்தகத்தை தயாரிப்பவே ஐஐடி பேராசிரியர்கள்ல தொடங்கி கல்லூரி பேராசிரியர்கள்ல இருந்து வச்சு என்சிஆர்டி பாடத்திட்டத்தில் என்ன புத்தகம் இருக்கோ அதையும் சிபிஎஸ்இ பாடத்திட்ட புத்தகங்களையும் வைத்து அதுல இருக்கிற சிறப்பம்சங்கள்லாம் சேர்த்து எடுத்து நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு விளக்கம் சொல்லப்பட்டது. ஆனா அதே நீங்க டிஸ்பியூட் பண்ணுவீங்களா? அது இல்ல இல்ல எந்த வகையில் இன்ஃபீரியர்னு சொல்ற ஆர்குமெண்ட் நீங்க எந்த விதத்திலயும் இன்ஃபீரியரே கிடையாதுங்க. அந்த சிலபஸ்ல எந்த விதத்திலயுமே இன்ஃபீரியர் கிடையாது. நீங்க ஆக்சுவலா புக் பை புக் அனலைஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல என்ன இருக்கு, மேத்ஸ்ல என்ன இருக்கு, சயின்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸ் கண்டென்ட்டுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. நல்ல எளிமையா கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில தான் வந்து பொதுவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பெரிய பிரச்சனை என்ன, அதுல இருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா அதுல எப்படி வந்து நீங்க எக்ஸாம் எப்படி வைக்கிறீங்க, டீச்சர்ஸை வந்து எந்த எம்பசிஸ் கொடுக்குறீங்க, என்ன நடத்தணும்னு எம்பசிஸ் கொடுக்குறீங்க, இதுதான் ஆக்சுவலாக நடைமுறையில் கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்விகள். புக்கில் என்ன வேணா இருக்கலாம், நீங்கள் இருக்கிறதுலேயே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சிலபஸ் பெஸ்ட் டெக்ஸ்ட் புக்னு கொடுத்துட்டா இதனால மாணவர்கள் நல்லா கற்றுட்டுருவாங்க அப்படின்னு அசியூம் பண்ணுறது ரொம்ப தவறு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சமச்சீர் கல்வி சிலபஸை விட அங்கே இருக்கிற அந்த சிலபஸ் கம்மியோ அதிகமோ அந்த டிபேட்டுக்கே நம்ம போக வேண்டாம். அதில் இருக்கிற இதை விட ரொம்ப குறைவாக மாணவர்களோட கற்றல் நிலை இருக்குது. இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, நான் வந்து ஏன் வந்து மனப்பாட முறை அப்படின்னு சொல்றேன்னா, சார் சொல்றாரு வந்து இன்னைக்கு வந்து சிந்தனை செய்து பண்ணக்கூடிய ஒரு விதம் இருக்கு அப்படின்னு. இதுதான் இன்டென்ஷன். இந்த சமச்சீர் கல்வி கொண்டு வரும்போது இல்லை இந்த சிசிஇ கொண்டு வரும்போது அதுதான் இன்டென்ஷன். ஆனால் நடைமுறையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ போன குவார்டர்லி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் சாரோட ஸ்கூல் இதுலேருந்து ஏதோ ஒரு மிடில் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிற கொஸ்டின் பேப்பர் அப்படியே புக்கில் இருக்கிற எக்ஸாக்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படியே வந்திருக்குது. அப்படியே ஒரு நம்பர் கூட சேஞ்ச் பண்ணாம புக்கும் இருக்குது, கொஸ்டின் பேப்பரும் இருக்குது. நீங்க வேணா பார்க்கலாம். ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணல, ஒரு நம்பர் கூட சேஞ்ச் பண்ணல. இதை வச்சுட்டு நீங்க மனப்பாட முறை இல்ல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கணக்குல ஒரு கேளுங்க, கணக்குல இந்த மாதிரி இருக்குது. நான் அறிவியல்லையோ சமூகவியல்லையோ இங்கிலீஷ்லையோ மற்ற சப்ஜெக்ட் சொல்ல, கணக்குல இந்த மாதிரி இருக்குது. நீங்க சொன்னீங்கல்ல முன்னாடி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் போக முடியல பண்ண முடியல, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சிந்தனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பே மாணவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. அதாவது அந்த பாடத்திட்டத்தில் இருக்கிற பிரச்சனை இல்ல, தேர்வு முறையில கேட்கப்படுற விதத்துல இருக்கிற கேட்கப்படுற விதம், கேட்கப்படுற கேள்விகள், அது நடக்கிற விதம். நீங்க எந்த ஸ்கூல்ல கேட்டாலும் சொல்லுங்க. இல்ல அதாவது மனப்பாடம் பேப்பர் வச்சிருக்கீங்க இருக்கு. நான் அந்த இப்போ புதுசா கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தலாம். ஏன்னா நான் அதை வச்சு பாடம் நடத்திட்டு இருக்கோம். அதாவது மனப்பாட முறை முற்றிலுமா ஒழிக்கப்பட்டு விட்டது 9ஆம் வகுப்பு வரை. இதை 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு வரணும்னு நான் கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் 9ஆம் வகுப்பு வரை நீங்கள் புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ஐஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, ஆனால் பள்ளி கல்வியில் அவர் ஏதோ அந்த இது கூட இருந்திருக்கலாமே தவிர தினந்தோறும் மாணவர்களுடன் இருக்கிறதுனால சொல்கிறேன் அவரோட நிலைப்பாடு சப்ஜெக்ட் வாங்க. அதாவது மனப்பாட முறை இல்லை, ஒரு சிந்தனையை தூண்டுவதற்கான பாடத்திட்டம் தான். மனப்பாட முறையை ஆசிரியர்களும் சொல்லலை. இதில் வந்து நீங்கள் இந்த பிரேம் எப்படின்னா கொஸ்டின் அவனை பிரேம் பண்ணி கொடுத்துட்டு அவர்கள் தான் பதிலை தயார் பண்ணுறாங்க. இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் மாடலே வந்து நான் சொன்ன கணக்கில் பார்த்தவங்க நம்பர் மாறி போச்சு. ஒரு சில இது அவர் அரசு கொஸ்டின் பேப்பராக எனக்கு தெரியல, அவர் கொண்டு வந்தது. ஏன்னா போட்டிருக்காங்க காமன் சிலபஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து சில தனியார் பள்ளியில் தானாகவே தயாரிக்கிறாங்க. அரசாங்கம் தர கேள்வித்தாள்களை திரும்ப வலியுறுத்துறேன். அது மட்டும் இல்லை, ஒரு அது தரத்தை வலியுறுத்துறேன். அப்புறம் சொன்ன அகில இந்திய தேர்வில் என்னால் முன் வர முடியல, தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வித்தரம் அல்லது கல்வித்தரம் குறைவாக இருக்கிறதுனால இந்த உடைய சிலபஸ் வேற, அந்த உடைய சிலபஸ் வேற, ஒட்டுமொத்தமா சிபிஎஸ் சிலபஸ் கொஸ்டின் பிரேம் பண்றாங்க. கண்டென்ட் நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம். அங்க இருக்கிற பாடங்கள் தான் இங்க இருக்குன்னு இல்லை. இங்க என்ன படிக்கிறாங்களோ இது தேர்ச்சி தகுதியான மாணவர்கள் தான் இங்க தேர்ச்சி பெற முடியும். இப்போ அந்த சிபிஎஸ் 1190 மார்க் வாங்குற ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற மாணவரே ஐஐடி நுழைவுத் தேர்வுன்னு வர்றப்ப, அகில இந்திய நுழைவுத் தேர்வுகள்னு வர்றப்ப அவங்களால சோபிக்க முடியறதில்ல. அந்த அளவுக்கு நுழைவுத் தேர்வு மட்டும் எடுக்க வேண்டாம். அண்ணா யூனிவர்சிட்டியில போற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 1190 வாங்குறவங்க எல்லாம் இன்ஜினியரிங் போறாங்கன்னா பெஸ்ட் இதுன்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி போறாங்க. அதுலயே நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு, இதுல பேப்பர்லயே வந்திருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே கஷ்டப்படுறாங்க. அது நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். அது தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு லெனின், உங்க கருத்து என்ன இதுல? இல்ல, அதாவது பொதுவா வந்து கல்வியை தனியார் மயமாக்கிட்டு அரசு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்த பிறகு
நாம வந்து தரத்தை பத்தி பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வணிக நோக்கம் இதுக்குள்ள இருக்கிறதா இல்ல நான் நினைக்கிறேன். முதல்ல இல்ல, ஆட்சேபிக்கிறேன். இப்போ வந்து அரசு பள்ளியில இருக்கிற மாணவன்ட்டையும் ஒரே புத்தகம் இருக்கு, தனியார் பள்ளி மாணவன்ட்டையும் ஒரே புத்தகம் இல்ல இருக்கு. அதுதான் நான் அது சொல்றேன். வணிகமயமாகவே ஆகி இருக்குன்றது மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு வந்து கல்வி வணிகம். ஆனால் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் வந்து ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுறாங்க. கட்டிட வசதிகள் மற்ற வசதிகள் சிறப்பாக செஞ்சு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து மரத்தடி பள்ளிகள்ன்றது வந்து பெருமளவில் ஒழிஞ்சிருக்கு. எஸ்எஸ்ஏ மற்ற இதெல்லாம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஆசிரியர்களும் வந்து தேர்வு நடத்தி தகுதி தேர்வு நடத்தி எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு இது வல்லுநர்கள் கொண்டு பாடப்புஸ்தகம் தயாரிக்கிறீங்க. வல்லுநர் கொண்ட பாடப்புஸ்தகம் என்ன கற்றலில் இனிமை இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கல்வி தரம்னு வர்றப்ப அந்த ஓராண்டு முழுக்க பையன் படிச்சுட்டு வெளியில் வருகிற போது அந்த மாணவனோ மாணவியோ எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பாடத்தில் தேர்ச்சி பெறலை, கற்றல் திறன் குறைவாக இருக்குது அப்படின்றதுக்கு உங்கள் கருத்து என்ன? இல்லை, கற்றல் திறன் குறைபாட்டுக்கு வெறுமனே இப்போ இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி முறையை மட்டும் குறை சொல்கிறதோ அல்லது ஆசிரியர்களை மட்டும் குறை சொல்கிறதுங்கிறது மட்டும் நம்ம மேலோட்டமாக பார்க்குற ஒரு பார்வை. இப்போ நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது இப்போ நான் வந்து பள்ளி படித்த காலத்தில், கல்லூரி படித்த காலத்தில் அதிகபட்சமான நேரம் வந்து பள்ளிக்கூடங்களில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் ஷிஃப்ட் முறைக்கு மாறி இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நாட்டில் பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை அதிகமாகிருக்கு, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அதிகமாகி இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து கல்வி பள்ளிகள் எங்க ஷிஃப்ட் இருக்கு? பள்ளிகள் மட்டும் பேசுவோம், கல்லூரிகள் பிறகு போலாம். இல்ல, இல்ல. அரசு பள்ளிகள் கல்வித்துறையில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் ஒண்ணுதான். என்னன்னா புரியாத மொழியில் கல்வி. இந்த 5 ஆண்டுகள்ல தான் தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகள்ல இங்கிலீஷ் மீடியம் அதிகமா எடுத்துட்டு வராங்க. அது வந்து வேற காரணம் சொல்றாங்க. இல்ல. தனியாரை நோக்கி மாணவர்கள் இல்ல, போறாங்க, ஒரே தடுக்கணும். விஷயம், கல்விக்கான அடிப்படை. அப்படி கல்வினாலே கல்விக்கு வந்து 2 நோக்கம் தான். உலகை புரிந்து கொள்வது, மாற்றி அமைப்பது. புரிஞ்சுக்கிறதும் வேற மொழியில புரிஞ்சுக்க முடியாது, மாற்றி அமைக்கிறதும் வேற மொழியில மாற்றி அமைக்க முடியாது. அப்ப இந்த அடிப்படையே தனியார் பள்ளிகள், அதாவது ஆங்கில வழி பள்ளி, இங்கிலீஷ் மீடியம் என்பதே அடிப்படையில் தரமற்றது. உலகத்துல எங்கேயும் கிடையாது. உலகம் முழுக்க அவன் மொழியில படிக்கிறான். அப்படிதான் முழுமையா கல்வி. அதான் நான் சொல்ல வந்தேன். பிரச்சனை வந்து இந்த பாடத்திட்டத்துல இல்ல, புரியாத மொழியில் கல்வி. இன்னைக்கு அரசு பள்ளி மொழி அடிப்படை பிரச்சனை. சொல்லி முடிக்கட்டும். இல்லை, அதான் வந்து முழுக்க வந்து வணிகமயமாக்குன ஒரு சூழல்ல ஒரு கல்வி நிறுவனம் தன்னுடைய வணிக நோக்கத்தை மட்டும்தான் பிரதானப்படுத்தியதை தவிர மாணவருடைய கற்றல் திறன் கூடியிருக்கா அப்படின்னு எந்த தனியார் நிறுவனமும் பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு 1197 மார்க் எடுத்து எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு சொல்லணுங்கிற ஒரு வணிக நோக்கம் தானே தவிர ஒரு மாணவனை ஒரு ஆளுமை வளர்ச்சி உள்ளவனா, பகுத்தறிகிற திறன் உள்ளவனா வளர்க்கிற அந்த பயிற்சியை வந்து தனியார் நிறுவனங்கள் செய்யறதில்லை. இப்போ நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன். இப்போ 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறேன். நான் ஒரு அடிப்படையில் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன். அரசு கல்லூரி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்குமான வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். ஆனால் அரசு கல்லூரி மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் பெற்று வந்திருந்தாலும் கூட அரசு பள்ளி மாணவர்கள் குறைந்த மதிப்பெண்ணோ அல்லது பின்தங்கிய பகுதியிலேருந்து வந்திருந்தால் கூட அவங்ககிட்ட இருக்கிற கிரியேட்டிவிட்டி, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆக்டிவ்னஸ் வந்து பிரைவேட் பள்ளியில் படித்தவங்கள்ட்ட இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பள்ளிக்கூடத்தில் முதல் மதிப்பெண் பெற்றவர்களை கூட எங்கள் கல்லூரியில் நாங்கள் நடத்துகிற ஃபஸ்ட்டு இன்டர்னல் டெஸ்ட்டில் ஃபெயிலாக போயிடுறாங்க. இது வந்து நம்ம இந்த சிஸ்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அப்போ இங்கே வந்து மாணவர்களை உருவாக்குகிற பணி என்பது ஒரு அரசினுடைய சமூக கடமை. அதில் என்னைக்கு அவங்க தவறுனாங்களோ அதனுடைய சமூக விளைவுகளை தான் இன்னைக்கு பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னா, இந்த பள்ளி நேரங்களை மாற்றினது. பள்ளி நேரங்களை சப்ஜெக்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். நம்ம குறிப்பான விஷயங்களில் பேசலாம், பொதுவாக பேசுவது இல்லை. அதுதான் நீங்கள் வந்து பாயிண்ட் டு பாயிண்டாக பேச முடியாது. ஏன்னா இதுக்கு கூடிய புறச்சூழல்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். புறச்சூழலை கணக்கில் எடுத்துட்டு தான் பேசணும். இல்லை, அதான் சொல்கிறேன். அப்போ புறச்சூழல்களும் இதில் வந்து மிக முக்கியமான காரணியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். அதனால் அப்போ இங்கே தனியார் பள்ளிகள் வந்து வணிக நோக்கத்தோட மட்டுமே இங்கே நடைபெறக்கூடிய எல்லா சீர்திருத்த முயற்சிகளையும் எதிர்க்கிறாங்க. காசு இருந்தால் தான் கல்வி என்கிற சூழல் இருக்கிற வரைக்கும் இந்த தரம் குறித்த சிக்கல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே யாரும் வந்து கல்வியினுடைய தரத்தை பற்றி தனியார் நிறுவனங்கள் கவலைப்படுறதில்லை. அதற்கு மாறாக அவங்களுடைய லாபத்தில் வந்து குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம்தான். இன்றைக்கு வந்து அரசே கூட அது மாதிரியான ஒரு உந்து சக்திக்கு தள்ளப்படுது. அதனால தான் இன்றைக்கு வந்து இந்த ஆய்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆய்வுக்கு வாங்க. இல்லை, இந்த ஆய்வு வந்து அவ்வளோ முழுமையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா, இது முழுக்க வந்து இன்னும் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை அல்லது ஆசிரியர்களோட பெற்றோர்களோட கலந்து பேசி வந்து நம்ம எடுக்கணும். ஆனால் இந்த ஆய்வு வந்து அவ்வளோ முழுமையான ஆய்வாக இல்லை. அவர் தான் பதில் சொல்லணும். இந்த ஆய்வு மட்டும் இல்லை, நீங்க என்சிஆர்டியோட ஆய்வு பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட்டே செய்யற ஒரு ஆய்வு. இது வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து வேலை செஞ்சு செய்யறது. எல்லா பள்ளிகள்லையும் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் இல்லை, கிராமங்கள்லையும் செய்யக்கூடிய ஒரு ஆய்வு.
அந்தந்த பள்ளிக்கூடத்துல என்ன சிலபஸ் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்போல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. NCERT அச்சீவ்மெண்ட் சர்வே அதுல வந்திருக்கிற ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற இதுக்கு அந்த அதோட ரிசல்ட் டீடைல் ரிசல்ட்ஸ் இங்க இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30% கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் அவங்களால பண்ண முடியுது ஆவரேஜ். ரவிசங்கர் NCERT உடைய பாடத்திட்டத்தை தழுவியும் அதுல இருக்கிற அதுல இருந்து இல்ல எடுத்துதான் இல்ல NCERTங்கிறது வந்து இந்த ஆய்வை செஞ்ச ஒரு நிறுவனம் மட்டும்தானே தவிர இந்த ஆய்வுல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே அந்தந்த நம்ம சமச்சீர் பாட புத்தகம்ன்றது வந்து NCERT பாடத்திட்டத்திலையும் அவங்க தேசிய அளவுல சிறந்த முயற்சி சிறந்த வழிமுறைகள் என்ன வச்சிருக்காங்களோ அதுல இருந்து எடுக்கப்பட்ட இதுதான் கரெக்ட். ஆனா ஏன் இவ்வளவு தேசிய சராசரியோட கம்மியா இருக்குது அப்படி ஏன் சொல்றேன் ஏன்னா இல்ல இவரும் சொன்னாரு நீங்களும் சொன்னீங்க முன்னாடி ஏன் சராசரியோட கம்மியா இருக்குன்னா அவங்க கேட்கிற கேள்வி புக்ல இருக்கிற அதே கேள்வி கிடையாது. புக்ல ஒரு நம்பர் இருக்குன்னா அது கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்திட்டு கேட்பாங்க. இப்ப நீங்க கூட்டல் கத்துக்கிறீங்க 35 கூட்டல் 48 எவ்வளோ அப்படின்னு கேட்டா உங்களால கூட்ட முடியும்னா ஓகே சரி நீங்க சொல்றீங்க அந்த கணக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க வந்து 27 கூட்டல் 55 கொடுத்தா பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டல் தெரியும்னு ஒத்துக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கூட்டல் அப்படின்னா ஒரு திறன் எப்போ எந்த நம்பர் கொடுத்தாலும் செய்ய முடியும். ஆனா நமக்கு இருக்கிற இன்னைக்கு மாணவர்களால கத்துக்க முடியுமே தவிர இன்னைக்கு தேர்வு முறை அவங்களை என்ன செய்யுதுன்னா நீ அந்த புத்தகத்துல இருக்கிற அந்த கணக்கை அப்படியே மனப்பாடம் பண்ணி வந்து எழுது அப்படிதான் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து எவிடன்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. ஃபுல்லா நீங்க क्वेश्चन பேப்பர் பப்ளிக் டொமைன்ல இருக்கு, டெக்ஸ்ட் புக்கும் பப்ளிக் டொமைன்ல இருக்கு. நாங்க ஒரு ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். 100% மார்க்ஸ் நீங்க புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் क्वेश्चन மட்டும் தான் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல வருது. 10th ஸ்டாண்டர்ட்ல மட்டும் தான் அவர் சொன்னதுனால 7th ஸ்டாண்டர்ட்லயும் அதே மாதிரி இருக்குது. நீங்க எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த எக்ஸாமோட எந்த क्वेश्चन பேப்பர் வேணா எடுத்து பார்க்கலாம். ஓபன் சேலஞ்சா வைக்கலாம். ஓபன் சேலஞ்ச் நான் வரேன். ஓபன் क्वेश्चन பேப்பர் கொடுங்க சார், கொடுங்க. பார்த்துட்டு நீங்க இந்த क्वेश्चन பேப்பர் கவர்மெண்ட் क्वेश्चन பேப்பர்ல இந்த புக்ல இல்லாத क्वेश्चन வந்திருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. கேள்விகளை முதல்ல நீ சொன்னது ஒரு 35 40 கூட்டல் தெரிஞ்சவனுக்கு 20 15 கூட்டல் தெரியாதா? அதாவது அவங்க அந்த எண்ணை கூட மனப்பாடம் செய்து எழுதி இருக்கிறான்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அது தவறான கருத்து. ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டில் இயங்குகின்ற 34,000 பள்ளிகள் அரசு பள்ளிகளாலும் சரி 15,000 அரசு உதவி பெறும் பள்ளிகளாக 55,000 பள்ளிகள் இன்னைக்கு வந்து சிறப்பான கல்வி, அதுவும் கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகளையும் நகராட்சி பள்ளிகளையும் மாநகராட்சி பள்ளிகளையும் எந்த மாணவர்கள் வருகிறாங்கன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அடுத்த வேலை உணவுக்கு வேலை தருகிற குடும்பங்களிலிருந்து வருகிற மாணவர்கள் தான். நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, 490 மார்க் எடுத்து அரசு பள்ளி முதல் மதிப்பெண் மார்க் தட்டி கொள்கிறீங்கன்னு. அது இல்லை, ஏன் தெரியுமா? அது இங்கே 10ஆம் வகுப்பில் வெறும் 175 மார்க் எடுத்தால் கூட நாங்கள் +1 சேர்த்துப்போம். ஆனால் தனியார் பள்ளியில் அரசு பள்ளியில் யாரெல்லாம் 475 மார்க் மேலே எடுத்திருக்காங்களோ அந்த மாணவர்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு தனியார் பள்ளியை சேர்த்துப்பாங்க. எங்கள் அரசு பள்ளியில் இது இனிமேல் தான் வாழ்க்கையை தொடர்ந்துகின்ற குடும்பத்திலேருந்து வர மாணவர்கள் எந்த விதமான சூழ்நிலையில் வராங்க பாருங்கள். தினக்கூலி ரிக்ஷா ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுறது இந்த மாதிரி குழந்தைகள் தான் வந்து அரசு பள்ளியில் வரும். அந்த மாதிரி எதுவுமே தெரியாத மாணவர்கள் தனியார் பள்ளியிலேருந்து நிராகரிக்கப்பட்ட மாணவர்கள் 1ஆம் வகுப்புலேயும் 9ஆம் வகுப்புலையும் படிப்பான், 10ஆவது தேர மாட்டான் அப்படின்னு அனுப்பிடுறாங்க பாரு. அந்த மாதிரி மாணவர்கள் தான் அரசு பள்ளியில ரிப்போர்ட் அரசு பள்ளியை மட்டும் சொல்லல, நீங்க சொல்ற கருத்துல மாற்று கருத்து இல்ல. அரசு பள்ளிகள் சமூகத்துல கடைநிலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து ஒரு பைசா கூட கல்விக்காக என்னால நிதி செலுத்த முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு உணவும் தந்து கல்வியும் தருதுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அதில் வந்து யாரும் அதை டிஸ்பியூட் பண்ணல. அதில் வந்து தமிழ்நாடு முன்னோடி தான், இந்தியாவுக்கு பல வகையில் வழிகாட்டியாக தான் இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. அரசு பள்ளி இன்றைக்கும் சிறந்த மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. இந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஒரு கற்பித்தல் திறனில் பொதுவாக மாணவர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு ரவிசங்கர் சொல்றது ஒரு முக்கியமான ஏற்றுக்கொள்ள முடியாத உதாரணம். அது மட்டும் இல்லை, அது உங்களுடைய அசரா இருக்கட்டும் NCERT எடுக்கப்பட்ட ஆய்வோ குறைபாடுகள் தான் சொல்றேன். எங்கேயோ ஒரு மூலையை ஒரு 10 பேரை எடுத்துட்டு ஒட்டுமொத்த திரு நெடுஞ்செழியன் லெனின் சொல்லக்கூடிய கருத்து வந்து தனியார் வணிக நோக்குக்காக இதை தாழ்த்தி சொல்றாங்க
இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்றது லெனின் சொல்றதுடைய பேசிக்கான பாயிண்டா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு அரசு பள்ளி மாணவன் தான். தொடக்க பள்ளியில் அரசு தான் படித்தேன். உயர்நிலை, மேல்நிலை, கல்லூரி எல்லாமே அரசு பள்ளி தான். எனக்கு அரசு பள்ளி எந்த இடத்திலும் தாழ்த்தி பேசுவதோ, அரசு மருத்துவமனையில் தாழ்த்தி பேசுவதோ என்பதோ என்னால் கற்பனை கூட பண்ண முடியாது. அரசு பள்ளி தான் பெரிய அளவில் சமூக கடமை செஞ்சிட்டு இருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசு பள்ளியிலேருந்து வரக்கூடிய மாணவனுடைய கற்றல் குறைபாடுன்னு ஒன்று இருக்குன்னா அதை வந்து கண்ணை மூடிக்கொண்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல தேவையில்லை, அதை திறந்த மனசோடு அதை விவாதிக்கணும் அப்படின்ற பார்வையோடு தான் கேட்கிறேன். இது நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த கல்வித்தரம் குறைந்தது அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை லெனின் ஏற்கலை. ரவிசங்கர் சொல்றது இது பாடத்திட்டம் சரி, கற்பிக்கும் முறையில் பிரச்சனை, தேர்வு முறையில் பிரச்சனை, மனப்பாடம் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. உங்க பார்வை இதில் என்ன? இல்லை, அவர் சார் சொன்னது கரெக்டு. கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் வந்து ஃபார் பெட்டர் தென் ப்ரைவேட் ஸ்கூல் சில்ட்ரன். ஏன்னா இங்கே வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அவனுக்கு வந்து அவன் சமூகத்தில் எங்கே ஒரு பின்தங்கிய சூழல்லேருந்து வந்தால் கூட அவனுக்கு அந்த கற்றுக்கக்கூடிய ஆசையை வந்து நம்ம இன்னும் ஊந்துறதுக்கு வந்து நிறைய வந்து நம்ம வழிமுறைகள் தான் பண்ண வழிய. ஐ எம் நாட் பிளேமிங் ஆல் த டீச்சர்ஸ். நிறைய கமிட்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க. பட் இன்றைக்கி ரிமோட் லொக்கேஷன்ஸ், ஈவன் நீங்கள் கொல்லிமலை, ஜவ்வாது மலை இங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே கூட வந்து போகக்கூடிய முடியாத இடங்களில் கூட உட்காந்து டீச்சர்ஸ் வந்து நல்லா கமிட்டடாக சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் டீச்சர் ஸ்கூலில் கூட அந்த டீச்சர் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணால் கூட அந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறைகளில் கூட்டல் கழித்தலில் வந்து பேசிக்காக தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இன்றைக்கி சார் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன மாற்றி கேட்டாலும் நம்ம சொல்லித்தர முடியலைன்னா, அடிப்படையில் வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நம்ம இந்த கேரியர்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டு போகக்கூடியது வந்து அங்கே தான் தவறுகள் நடக்குதே வழிய மாணவர்கள் என்ன கொடுத்தாலும் கற்றுப்பாங்க. நீங்கள் எப்படி சொல்லித் தரீங்கிறத பொறுத்தான். நீங்க வந்து இன்னைக்கு இந்த பையன் இங்க இருக்க தமிழ் வந்து மாணவர்களை ப்ளேம் பண்றது நோக்கமும் இல்ல, யாருமே சொல்ற நோக்கம் இல்ல. மாணவர்களை செழுமைப்படுத்தாம போனது பள்ளிகளா, பாடத்திட்டமா, பாடத்திட்டத்தையும் சொல்லல, கற்பித்தல் முறையா, கற்பித்தல் முறையா, கற்பிப்பவர்களா, சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் தான் தவறுன்னு அவர் சொல்றாரு. இல்ல நான் கற்பிக்கும் இல்ல நீங்க ஆசிரியருக்கான பிரச்சனை அதை மாத்தாதீங்க. ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? பாடத்திட்டத்தையே சொல்லல. இல்ல ஒரு நிமிஷம் அவர் சொல்லி முடிக்கட்டும். அந்த இது சொல்ல, ஆனா ஆசிரியரோட முறை சரி இல்ல அப்படின்றாரு. அவர் சொல்லி அது கூட்டல் கழித்தல் தான் சார். எப்படியும் பையனுக்கு கூட சொல்லி கொடுக்க முடியலனா அவர் டீச்சர் எஜுகேஷனே படிச்சிருக்கிறதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது சார். இப்ப அங்க டீச்சர் எஜுகேஷன்ல ஃப்ராட். ஒரு நிமிஷம் பேசலாம். இப்ப டீச்சர் எஜுகேஷனே யாருமே டீச்சர் ட்ரைனிங் போகாமலே ஸ்கூல்ல இருந்து டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து வேலை பார்க்குறாங்க. எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்குன்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இந்த டீச்சர்ஸ் மாதிரி கமிட்டட் டீச்சர்ஸோட ரேஷியோ, டெடிகேட்டட் டீச்சர்ஸோட ரேஷியோ குறைஞ்சது. அந்த டீச்சர் பாடத்திட்டத்தை தாண்டி சொல்லிக் கொடுத்தாங்க. டே எங்கள் ஊரில் இந்த கோயில் இருக்குடா, இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் நீ இந்த ஊரில் என்னென்ன இருக்குன்னு கான்டெக்ட் பேஸ் லேர்னிங் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே சொல்லிக் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம சொசைட்டியில் வந்து இதெல்லாம் பேச முடியுது. அன்றைக்கி இந்த தனியார் பள்ளியில் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து அரசு வேலைக்காண்டி தான் ஆசிரியர்கள் வருகிறார்கள் ஒழிய பேஷனேட்டாக நான் சொல்லித்தரணும்னு வரக்கூடியவர்களோட விகிதம் வந்து மிக மிக குறைந்து விட்டது 20 ஆண்டுகளில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் குறை சொல்லலை, அவர் வார்த்தைகளை கவனமாக, அதாவது சதவிகிதத்தில் கூட சொல்றேன், ஏதோ 1% 2% இருக்கலாமே தவிர 98% டெடிகேட்டட் டீச்சர்ஸ் தான். இல்ல ஒரு டீச்சர் ரொம்ப டெடிகேட்டடா இருந்தா கூட இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவே கொடுக்கிறது இல்ல. சரி, ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இன்னைக்கும் அர்ப்பணிப்புணர்வோட தங்களுடைய வருமானத்திலிருந்து மாணவர்களுக்கு செலவிடுற ஆசிரியர்கள் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. அரசு பள்ளிகள்ல ஏராளமா இருக்கிறாங்க. அதை நம்ம புறக்கணிச்சிடவே முடியாது. இன்னொன்று, திரு நெடுஞ்செழியன் சொன்ன ஒரு கருத்திலிருந்தே நம்ம போகலாம். அது ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவதற்கான சில பொறிகளை நம்ம விவாதிக்கலாம். கடந்த காலத்தில் நாம படிக்கிறப்ப எல்லாமே பிரமாதமா இருந்தது, அன்றைக்கு இருந்த ஆசிரியர்கள்லாம் பிரமாதம் அப்படின்னு சொல்றது வந்து எளிது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. அன்னைக்கு இருந்த டாக்டர் மாதிரி இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி இல்லை. அன்று இருந்தது சிறப்பு, இன்று வீழ்ச்சி அப்படின்னு பார்க்குற பார்வை ஒன்று. அன்னையை விட இன்னைக்கு பெட்டராக இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் வந்திருக்கு, அர்ப்பணிப்போட பணியாற்ற ஆசிரியரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குற இன்னொரு பார்வையும் இதில் இருக்குது. நம்ம இந்த 2 பார்வைகளையும் பார்க்கலாம். மாணவர்களால் அரசை மட்டுமே நம்ம ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம். இந்த பாதிக்கு பாதி தனியார் பள்ளி இருக்கிற ஒரு தேசத்தில், ஒரு மாநிலத்தில் இந்த வெளிப்பாடு அப்படின்றது இது அரசு பள்ளிகளை மட்டும் ரிவ்யூ பண்ண ஒன்றும் இல்லை. அரசு மோசம், தனியார் சிறந்தது அப்படின்ற ஆர்குமெண்ட்லேருந்தும் இதை பார்க்க முடியாது. அவங்களும் they should also be equally blamed, equally responsible.
அந்த அடிப்படையில் அதுல என்ன கோளாறு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு அதை பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. கல்வியை பற்றி பேசினாலே எப்போதும் ஒரு உற்சாகம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தொற்றிக்கொள்றது ஒரு வழக்கம். அது நீட்டா இருக்கலாம், அல்லது பொது இப்போ சமீபத்தில் நாம் விவாதிச்சோமே தேசிய கல்விக் கொள்கை, அது சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம். அதில் வந்து வாத பிரதிவாதத்துக்கு ஏராளமான விஷயம் எப்போதுமே நம்ம மக்களுக்கு உண்டு. அந்த வகையில் நீங்க ரொம்ப ஈடுபாட்டோட உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்கீங்க. திரு வினோத், இதுல பாடத்திட்டம் குறைபாடா இல்லையா அப்படின்றப்ப நீங்க சொல்ற ஒரு ஒற்றை பார்வை அண்ட் முதன்மையான பார்வை வந்து என்ன மீடியம்ல படிக்கிறாங்க, தாய்மொழியில படிக்கிறாங்களா ஆங்கிலத்தில் படிக்கிறாங்களா, அதுல வர்ற கோளாறுன்னு சொல்ல வர்றீங்க. இப்போ அது எந்த மீடியமாக இருந்தாலும் இப்போ இவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம்ன்றது சமச்சீர் கல்வியோட சேர்ந்து இன்னொரு அம்சத்தையும் சேர்த்து சொல்றாங்க. ரைட் டு எஜுகேஷன்ன்ற சட்டம் வந்தது. அதனால 10ஆம் வகுப்பு வரையிலும் 8ஆம் வகுப்பு வரையிலும் ஆல் பாஸ் போடணும். அப்படி ஆல் பாஸ் போட்டதுனால கடந்த 10 வருஷத்துல ஒரு 6ஆம் வகுப்பு பையனுக்கோ 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவருக்கோ மாணவிக்கோ என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அது தெரிஞ்சுதான்னு அசஸ் பண்றதே சீரியஸா பண்ணல. அதுல இந்த வீழ்ச்சி இருக்கு அப்படின்ற பார்வை வைக்கிறாங்க. இன்னொன்று தேசிய தேர்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பக்கம் பேசுகிறோம். அண்டை மாநிலமான ஆந்திராவோ அல்லது மற்ற மாநிலங்களோ பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நம்ம மாணவர்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறப்ப, போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்றதுல இருக்கிற சிரமம்னு வர்றப்ப இங்கே இருக்கிற பிரைட் ஸ்டூடெண்ட்டே அவங்களோட கம்பீட் பண்ண முடியல அப்படின்றத எளிதில் புறக்கணிச்சிடக்கூடிய ஒரு விஷயம்னு பார்க்க முடியுமா? இல்லை, இதில் மூணு விஷயத்துக்கு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் அடிப்படையில் வந்து சமச்சீர் பாடத்திட்டம் நல்ல பாடத்திட்டம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஆய்வு பண்ண கல்வியாளர்கள் எல்லாம் சொல்வது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை சொல்பவர்கள், அதன் மீது குறை சொல்பவர்கள் தனியார் பள்ளி முதலாளிகள். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு விஷயம். சமச்சீர் பாடம், ஆனா கல்வி தரம் அப்படிங்கிறது குறைவா இருக்கானா குறைவா இருக்கு. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும். அடிப்படையில கல்வினா என்னன்னா புரியாத மொழியில எப்படி படிப்பான். ஒரே நீங்க சொல்றீங்க அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்கள் வரான், அவனுக்கு புரியாத மொழியில அவனுக்கு பாடத்தை எடுக்கிறோம். இப்ப நம்ம இந்த தமிழ்ல தானே எடுக்கிறோம். இல்லங்க, புத்தகம் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இங்கிலீஷ்ல இருக்க புத்தகம் சொல்றேன். தமிழ் மீடியம்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு தமிழ்ல. வினோத், நீங்க தப்பா கேள்வி புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இந்த ஸ்டடியை தமிழ் மீடியத்துல 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனுக்கு ஒரு அறிவியல் புத்தகம் இருக்கு, ஒரு கணித புத்தகம் இருக்கு, ஒரு ஆங்கிலமோ பாடமா இருக்கு. அந்த பதிலுக்கு அதை ஏன் அவங்களால செய்ய முடியல? அந்த பதிலுக்கு வந்துடுங்க. இதை சொல்லிடணும். இந்த குறைந்தது இந்த 4 ஆண்டுகள்ல இங்கிலீஷ் அரசு பள்ளிகளில் இங்கிலீஷ் மீடியத்தோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது ஒரு விஷயம். அது நர்சரி பள்ளிகள் பத்தி பேசுறது இன்னொரு சப்ஜெக்ட். அரசு இதையோட ஒட்டி சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க அது நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லணும். இது பற்றி நம்ம விவாதிச்சிருக்கோம் கடந்த காலத்துல. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அரசாங்கமே நர்சரி பள்ளிகளை தொடங்குறது, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை தொடங்குறது, இது சரியா அப்படின்றப்ப சென்னை கார்பரேஷன்ல இருந்து பண்ணாங்க. சென்னை கார்பரேஷன்ல பண்ணது இப்போ தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையிலே பண்றாங்க. அது கொள்கை அளவுலயே சரியா தப்பா அப்படின்னு வரப்ப இருமொழி கொள்கைக்கு உட்பட்டு தான் பண்றோம்னு ஒரு விளக்கம் தரப்பட்டது. இன்னொன்று, தனியார் பள்ளிகள், ஆங்கில மோகம், தனியார் பள்ளிகள் தான் சிறந்தது அப்படின்ற ஒன்றுல சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட தன்னுடைய பிள்ளை ஒரு கான்வென்ட்டுக்கு போகிறத விரும்புகிறாங்க, சீருடை போட்டு யூனிஃபார்ம் போட்டு போகிறத விரும்புகிறாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கறது ஒரு கௌரவம்னு நினைக்கிறாங்க. அதனால் அரசு பள்ளியில் சேர்க்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை குறைஞ்சது. அதை எப்படியாவது தடுக்கணும், அவங்கள்ட்ட வந்து ஒரு தனியார் வணிகத்துக்கு நம்ம வழி திறந்துடக்கூடாதுன்றதுனால அதை தடுக்கிறதுக்கான எஃபர்ட்டாக இதை பண்ணுறோன்னு அரசு விளக்கம் தந்தது. அது இன்னொரு விவாதம். அது இந்த நேரத்தில் விவாதிக்கிறது பொருத்தமா இருக்காது. இல்ல, அது மட்டுமே தனியா ஒரு மணி நேரம் விவாதிக்க வேண்டிய விஷயம். ஒட்டுமொத்த கல்வித்தரம் தமிழ்நாட்டில் குறைஞ்சதுன்னும் போது நம்ம இதை விட்டுட்டு பேச முடியாதுன்றதுக்காக நான் பேசினது. அரசு பள்ளியில் என்ன அப்படின்னா, இப்போ அதாங்க கற்றலுக்கான விஷயம். ஆசிரியர் குறைபாடுல இருந்து, ஆசிரியர் பிரச்சனையில இருந்து, முக்கியமா இந்த மனப்பாட கல்வி முறை, இப்போ சொன்னார் இல்லைங்களா தேர்வு முறை அப்படின்ட்டு. தேர்வு முறையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனப்பாட கல்வி முறையே கிடையாதுன்ட்டு. இந்த சமச்சீர் பாடத்திட்டம் மனப்பாட கல்வி முறைக்கு கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஆனா பாடத்திட்டத்தை அப்படி வச்சுக்கிட்டு தேர்வு முறை என்னவா வச்சிருக்கோம்?
அப்போ பாடத்திட்டம் மட்டுமே, அப்போ பாடத்திட்டத்துப்படி ஆசிரியர் நடந்துக்கலாமா? கிடையாது. தேர்வு ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு தான் பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு எந்த கேள்வி அது சம்பந்தமான எந்த கேள்வி வந்தாலும் பதில் சொல்ற அளவுக்கு தயார்படுத்தல. அப்ப நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கணுமே. ஏன்னா அப்படி தயார்படுத்தினா அதுக்கான வேலைகள் பண்ணணும். ஆனா தேர்வு முறை வேற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். ஏன் இங்க அடிப்படை கேள்வி 2 கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்க. ஏன் இங்க மனப்பாட தேர்வு முறை இருக்கு அப்படின்னா இங்க இருக்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸால தான். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பையனால பதில் சொல்ல முடியும்னா அது தமிழ் மீடியம் பசங்களால முடியும், இங்கிலீஷ் மீடியத்தால முடியாதுன்றது தான் இதுக்கான எல்லா ஆதாரப்பூர்வமா அவங்க என்னென்ன வாதங்கள் வச்சாங்க அப்படிங்கறதோட நம்ம அது இன்னொரு முறை பேசுவோம். இன்னொரு விஷயம், நீங்க உயர்கல்வி சொன்னீங்க, அதையும் முடிச்சிடுறேன். உயர்கல்வியில நம்ம தேர்ச்சி விகிதம் இது ஐஐடி என்ட்ரன்ஸ்ல தமிழ்நாட்டுல இருந்து வரல அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து இந்த பிரச்சனை கிடையாது. ஐஐடியில் வராதுக்கு காரணம், இன்னைக்கு ஐஐடி எக்ஸாம் எழுதுறவங்கள தமிழ்நாட்டில இருந்து எழுதுறவங்கள 90% பேர் தனியார் பள்ளிகளை சேர்ந்தவங்க. இவர்கள் பாத்தீங்கன்னா ஐஐடின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த +1 +2 2 சப்ஜெக்டையும் சேர்த்து அதுக்கான எக்ஸாம். ஆனா இவங்க +1 பாடத்தை எடுக்கிறதே இல்லை. +1 11ஆம் வகுப்பையும் 12ஆம் வகுப்பு பாடத்தையும் சேர்த்து 2 வருஷம் படிக்க வைக்கிறதால அவன் இந்த எக்ஸாம்ல மார்க் அதிகமாக வாங்குவான். ஏன்னா +2க்கு மட்டும் வைக்கிறது. ஐஐடி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 2த்தையும் சேர்த்து வைக்கும்போது அவன் 11ஆம் வகுப்பையும் புதுசா படிக்கிறான். அப்போ இதுதான் இங்க 11ஆம் வகுப்பும் பொது தேர்வா 2 ஆண்டு பொது தேர்வா இருந்தா இந்த பிரச்சனை வராது. கரெக்ட். பேராசிரியர் கல்யாணி போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது ஒரு செமஸ்டர் முறையாக்கணும். +1 +2 வந்து ஒரு ஜூனியர் காலேஜ் ஆந்திரால இருக்கிற மாதிரி கோர்ஸ் அது. இவங்க ஐஐடி மட்டும் இல்ல, வேற எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமா எடுத்தாலும் சரி, விஐடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே அவங்க சொல்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய மாணவர்களால எந்த அளவுலயும் தேர்ச்சி பெற முடியல. +1 நடத்தாம விட்டுறாங்க தனியார் பள்ளி. இல்ல அப்படி பண்ணீங்கன்னா +2 பண்ணணும்ல. நீங்க சொன்னீங்கல்ல 490 பண்றாங்க. இல்ல 497 மார்க் வாங்கி ஒரு அச்சீவ்மென்ட்னு சொல்றீங்கல்ல, 497 மார்க் வாங்குற ஒரு மாணவரால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு ஐஐடி விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் போக வேண்டாம். நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எடுத்துக்கோங்க. அது வேற மத்த இன்ஃபேக்ட் அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பாடம் வந்து எக்ஸாக்டா 11th 12th என்ன இருக்கோ அதே தான் கேட்கறாங்க. 12th இருக்கிறதும் அப்படியே வருது. நீங்க 11th நாள் மட்டும் இல்ல 12th தான் நிறைய சில இது கத்துக்கிறாங்க, அது அப்படியே கேட்கறாங்க. அதுலயும் மிக குறைவா வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களே சொல்றாங்க. ஏன்னா நாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி படிச்சதே கிடையாது, இந்த மாதிரி கணக்கு போட்டது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு இதே தான் வரும், புக்ல இதே தான் வரும். நீங்க வந்து 10 வருஷமா ஒரு பர்டிகுலர் மெத்தட்ல வந்து நீங்க கத்துட்டு பர்டிகுலர் வே ஆஃப் லேர்னிங்ல அப்படியே ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு திடீர்னு காலேஜ் வரும்போது நீங்களா கணக்கு போடணும் அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் வேற வழி கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜ்லயாவது அதை மாத்தணும்னு சொல்லி இப்ப பண்ணிட்டு லெனின் தான் பொருத்தமானவர். நீங்க வந்து பொதுமைப்படுத்துறீங்க, எல்லாரையும் ஒன்றா பார்க்குறீங்க. அதிகமாக மார்க் எடுத்துகிட்டு வர்ற மாணவர்கள் சொல்கிறது வந்து பெரும்பாலும் தனியார் பள்ளிகளில் படிக்கிற +2 மட்டுமே 2 வருஷம் படிச்சுட்டு வர்ற மாணவர்கள். அரசு பள்ளியில் இன்றைக்கும் +1 வந்து +1 பாடம் தான் நடத்துகிறாங்க. எனவே 2 பேரையும் ஒரு அளவுகோலில் பார்க்கலாமா அப்படின்றது ஒன்று. +1க்கே ஒரு பொது தேர்வு கொண்டு வரணும்னு பேராசிரியர் கல்யாணி போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 4 செமஸ்டர் அதை மாற்றணும், அப்போயாவது எல்லாரும் சேர்ந்து படிக்கிற ஒரு நிலைமை வரும்ன்ற இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் சாதிக்காத நீட் வந்து சாதிச்சு கொடுக்குமா? நீட்டோட விளைவுல இதெல்லாம் ஒன்று வந்து சேருமான்னு தெரியல. திரு லெனின், தனியாருடைய நிலையை தான் தொடர்ந்து வினோத் வந்து பிளேம் பண்றாரு. இந்த மனப்பாட கல்விக்கும் தனியார் காரணம், புரியாம கேட்கறது தனியார் காரணம், கேள்வி தாள் வடிவமைக்கிறதுல இருக்கக்கூடிய கோளாறுக்கும் தனியார் காரணம் அப்படின்னு பொதுவாக எல்லா பழியும் தனியார் மேல தூக்கி போடுறாரு. தனியார் பள்ளிகளுடைய அழுத்தம், அவங்களுடைய வணிகம் அப்படின்றதுக்குள்ளதான் இந்த விஷயத்தை பார்க்குறாரு. அப்படி நம்ம சுருக்க முடியுமா அதை? இல்லை, இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஆய்வு, இப்போ நீங்கள் ஏசர் ஆய்வு பற்றி கேட்டீங்க, இந்த ஆய்வில் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட மாணவர்கள் அல்லது நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா தனியாரையும் அரசையும் ஒன்றா சேர்த்து நம்ம தரத்தை பற்றி பேசுகிறோம். அப்படி பேச முடியாது. ஏன்னா தனியார் பள்ளிகளில் ஒரு பிராய்லர் கோழியை உற்பத்தி பண்ணுற ஒரு மெக்கானிசத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து அங்கே விவசாய பாடம் அப்படின்னு நான் படிக்கும்போது இருந்தது, நெசவு பாடம் இருந்தது, ஓவியம் பாடம் இருந்தது, விளையாட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு டைம் டேபிள் அப்படி இருக்குதே தவிர தனியார் நிறுவனங்களில், ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. முழுக்க 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 வந்து ஒரு வாந்தி எடுக்கிற மனநிலையை தான் தனியார் நிறுவனங்கள் உருவாக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகள் குறைவாக இருக்குது, அரசினுடைய நிதி ஒதுக்கீடு குறைவாக இருக்குது, நிறைய பணியிடங்கள் காலியாக இருக்குது. ஆனால் அங்கே வந்து படிக்கிற மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய உருவாக்க திறன், கிரியேட்டிவிட்டி வந்து பிரைவேட்டில் படிக்கிறவங்கள்ட்ட இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க மாணவருடைய ஆளுமை வளர்ச்சி சார்ந்து அதை அவங்க வந்து பார்க்கறதில்ல.
மதிப்பெண் எடுக்கணும், தன்னுடைய நிறுவனம் வந்து முன்னணியில் இருக்கு, காசு சம்பாதிக்கணுங்கிறத தாண்டி என்ன சமூக அக்கறை வந்து தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு இருக்கு? சரி, யாருக்கு சமூக அக்கறை இருக்கு அப்படின்றது விவாதம் இல்லை. அரசுக்கு இருக்கா, ஆசிரியர்களுக்கு இருக்கா, தனியாருக்கு இருக்கான்றது நம்முடைய இதில். இன்னைக்கு இருக்கிறதுல கல்வி சூழல், இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்டில் ஏன் மாணவர்களால் சோபிக்க முடியல? ஒரு வருஷம் படிச்சுட்டு, ஆசிரியர் இருந்து படிச்சுட்டு, பாட புத்தகம் இருந்து படிச்சுட்டு, ஒரு ஆண்டு முழுக்க பள்ளிக்கூடம் திறந்திருந்து வேலை செய்து படிச்சுட்டு வர்ற மாணவனால் ஏன் அவன் எக்ஸ்பெக்டட் குவாலிட்டிஸ் அவன்கிட்ட இல்லாமல் போகுது? ஒரு வருஷம் நிறைவில் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அது ஏன் தெரியாமல் போகுதுன்றதான் பாயிண்ட். நீங்கள் வந்து இரண்டையும் தனித்தனியாக அளக்கணுன்றீங்க, தனியார் மாணவனையும் இதையும் அளக்கணுன்றீங்க. இப்போ வந்து அதிகப்படியான ஒன்றுக்கு வேணா நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கலாம். ஒரு அடிப்படையில் ஒரு குவாலிஃபையிங், ஒரு பாஸ்க்குன்னு சொல்கிறப்ப அரசு பள்ளி மாணவனுக்கு 40 வாங்கினா பாஸ், தனியாருக்கு வந்து கூடுதலாக வைக்கணும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. சொல்ல வரல. நீங்க வந்து தனியார் பள்ளியில அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிற திறனை விட நீங்க அரசு பள்ளியில இருந்து வர்ற மாணவன் கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கு. இதை நான் கல்லூரி அளவுல இருந்து பார்க்கிற போது இந்த வித்தியாசத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு தனியார் பள்ளியில ஆண்டு முழுவதும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி படிச்சுட்டு வந்த மாணவனால எங்க கல்லூரியில் ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்னல் டெஸ்ட்ல அவனால பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து தனியார் கல்வி நிறுவனங்கள் கற்பித்தலில் வைத்திருக்கிற மெக்கானிசத்தில் இருக்கிற குறைபாடு. ஒரு சயின்டிஃபிக்கான மெக்கானிசம் இல்லை, முழுக்க வந்து ஒரு வர்த்தக நோக்கம் தான் இருக்கு. அப்போ வர்த்தக நோக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க தரத்தை பத்தி பேசுறது, வர்த்தக நோக்கத்துக்கு எதிராக நம்முடைய சொல்ற அடிப்படை கருத்தை நான் ஏற்கிறேன். ஒரு கல்வி ஒரு ஆண்டு முழுக்க படிக்கிறது, ஒரு மாணவனை உருவாக்குறது அப்படின்றதுல வந்து மதிப்பெண் மட்டும் முக்கியமானதா இருக்கக்கூடாது. அவனுடைய படைப்பு திறன், ஆளுமை திறன் முழுமையா வெளிப்படக்கூடிய ஒன்று இருக்கணும். அவனுக்கு வந்து சுதந்திரமா சிந்திக்கக்கூடியவனா, அது மாதிரியான சூழல் சிந்திக்கக்கூடியவனா வரணுன்றீங்க. நான் கேட்கறது வந்து தனியாருக்கோ அரசு பள்ளி மாணவனுக்கோ தேர்வை நடத்துவது அரசாங்கம் தான், பள்ளிக்கல்வித்துறை தான். பாட புத்தகத்தை கொடுக்கறதும் பள்ளிக்கல்வித்துறை, கண்டிப்பா அரசு தேர்வு நடத்துறதும் பள்ளிக்கல்வித்துறை. தனியார் உருவாக்கிடுது அப்படின்னு சொல்லி நீங்க தனியார் பள்ளி நிர்வாகங்களை நீங்க குறை சொல்றீங்க. தனியார் பள்ளியினுடைய அணுகுமுறையில மாற்றம் இருக்கலாம், ஆனால் இந்த மாணவன் இந்த மதிப்பெண்ணை எடுத்தான், இந்த மாணவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது, அந்த கேள்வி 2 பேருக்கும் பொதுவான கேள்வி தான். +2 மதிப்பெண் தாள் வந்து கேள்வித்தாள் வந்து +10 இருக்கட்டும் +2 ஆகட்டும் அரசு தான் நடத்துது. இப்போ இதுல வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் சொல்ற மாதிரி அரசு பள்ளியில் இருக்க மாணவர்கள் நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அரசாங்கமே அதை செய்யலாமே. அந்த மாதிரி ஒரு தனியார் பள்ளிகளுடைய கட்டமைப்பு 2 பேருக்குமே தேர்வு பொதுங்கிறது ஒரு மோசடியான வேலை தான். அப்ப அரசு பள்ளிகள் கல்வியாளர்கள் பேசுறப்ப இவ்வளவு சத்தம் இருக்க கூடாது. தனியார் பள்ளியில 9ஆம் வகுப்பு எடுக்காமலேயே 10ஆம் வகுப்பு எடுக்கிறாங்க, 11ஆம் வகுப்பு எடுப்பாங்களே 12ஆம் வகுப்பு எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஓரியன்டட் தான். அரசு நிறுவனங்களுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது பத்தி, தனியார் அங்க படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி நம்ம பேசுறது இல்ல. அப்ப தரத்தை யாருக்காக பேசுறோம்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலைக்கு போக முடியல, அல்லது வந்து தேசிய அளவுல வந்து போட்டித் தேர்வுல வெற்றி பெற முடியல. இப்ப நம்முடைய நோக்கம் என்னன்னா இதை நோக்கியதா இருக்கு. தேசிய அளவுல வந்து ஒரு பொதுவா போட்டித் தேர்வுங்கிறதே ஒரு மோசடியான வேலை. அது முழுக்க மக்களையும் மாணவர்களையும் டிஸ்கிரிமினேட் பண்ற வேலை அது. அப்போ மாணவர்களுக்கான தகுதி திறனை வளர்த்துக் கொள்வதற்கான சூழலை அரசு தரப்புல இருந்து உருவாக்கி கொடுக்காம 2 பேருக்கும் தேர்வு 1 அப்படின்னு வைக்கிறதா ஒரு மோசடியான வேலை தானே. அப்ப அதை நம்ம ஏன் விவாதிக்க மாட்டேங்கிறோம்? வேறுபாடு நம்ம பார்க்க கூடாது. ஒரு நிமிஷம் நம்ம விவாதிக்கலாம். அதாவது லெனின் வந்து சில அடிப்படையான கேள்விகளை எழுப்புறாரு. அது அரசு பள்ளி மாணவனையும் தனியாரையும் ஒரு தட்டில் வச்சு பார்க்கிறதே தப்பு அப்படின்ற பார்வையிலிருந்து அவருடைய கேள்வி வருது. ஆனால் நீங்கள் சொல்றது வந்து அரசுல கட்டமைப்பு இல்லை, நிதி இல்லை, ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க. ஆனால் அரசு தரப்புல வந்து தமிழ்நாட்டில் தான் கடந்த 10 ஆண்டுகளில் பள்ளிக்கல்விக்கு ஒதுக்குற பட்ஜெட்ன்றது கூடுதலாகி கொண்டே போகிறது. 1 லட்சம் கோடிக்கு மேலே நாங்கள் ஒதுக்குறோம். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப, மாணவருடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிற நிதி என்பது ரொம்ப குறைச்சி தான். ஏன்னா இன்னைக்கும் வந்து ஓராசிரியர் பள்ளி இந்த நாட்டில் இருக்கு. இன்னைக்கு வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இன்னைக்கு மரத்தடியில பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இல்லன்னா மறுக்க முடியாது. நீங்க எத்தனையோ திட்டங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ திட்டங்கள் வந்திருக்கலாம்.
கட்டமைப்பு வசதியை, அரசு பள்ளிகளுடைய வளர்ச்சியை வந்து யாருமே கவனிக்கிறது இல்ல. முழுக்க முழுக்க திறமை தகுதிங்கிறது எல்லாமே எதை சார்ந்து நம்ம யோசிக்கிறோம்னா பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு யோசிக்கிறோம். நான் நெடுஞ்செழி என்று கேட்கிறேன். அவர் வந்து அகில இந்திய தேர்வு, போட்டி தேர்வு அப்படின்றதே ஒரு டிஸ்கிரிமினேஷன், அதுலயே பாகுபாடு வருகிறது, அதுல வந்து எல்லோருக்கும் ஒரு தேர்வுன்னு வைக்கிறதே தவறு அப்படின்ற பார்வையெல்லாம் லெனின் முன்வைக்கிறார். இன்னைக்கு தனியாரை பிளேம் பண்றது எளிது, தனியார் பள்ளி நிர்வாகங்களை பிளேம் பண்றோம். ஆனால் அங்க போய் சேர்க்கிற ஆட்கள், சேர்க்கிற நபர்கள், மனிதர்கள் இந்த சமூகத்தினுடைய சரிபாதி பேர். இவங்க பெற்றோருடைய மோகம், பெற்றோருடைய விருப்பம் தான் வந்து அவங்களுக்கு அதோடைய பெற்றோரை பிளேம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்க வந்து வேலை வாய்ப்பை அரசு உத்தரவாதப்படுத்துதா? பன்னாட்டு நிறுவனங்கள்ட்ட நீங்க வேலையை கொடுத்துறீங்க, முழுக்க முழுக்க எல்லாமே தனியார் நிறுவனங்கள் தான் இன்னைக்கு வந்து தனியார் பள்ளியில படிச்சா வேலை வாய்ப்பு இல்ல. தனியார் பள்ளியிலயோ தனியார் கல்லூரியிலயோ தனியார் யூனிவர்சிட்டியிலயோ படிச்சா வேலை வாய்ப்பு அடிச்சு கொடுத்துறாங்களா? இல்ல இல்ல அப்படி இல்ல. அதான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு அரசு சார்ந்த வேலை என்பதுல இருந்து என்னைக்கு அரசு தன்னுடைய கடமையில இருந்து தவறுச்சோ, இன்னைக்கு எல்லாருமே வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைய ஒரு செய்தி இவர் சொன்னது, அரசு பள்ளியில கிரியேட்டிவிட்டி இருக்கு, ஆனா அதுக்கான கிரியேட்டிவிட்டி இருக்கு, ஆமா இருக்கு, தனியார் பள்ளிகள்ல கம்மியா இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, பிரச்சனை வந்து திரும்பவும் சொல்ற பாடத்திட்டத்துல பிரச்சனை இல்ல, எக்ஸாம் சிஸ்டம் கிரியேட்டிவிட்டிக்கான எக்ஸாம் வைக்கிறது இல்ல, கிரியேட்டிவிட்டிக்கான எக்ஸாம் வைக்கிறது இல்ல. ஏன் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே இருக்கணும்னா, இங்க தீர்மானிக்கிறது நீங்க கேட்டீங்க, அரசு தானே 2 பேருக்கும் தேர்வு நடத்துது. அப்போ அரசு அரசு தேர்வு நடத்துது. ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் தரம் ஏன் குறைவா இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இல்ல சார், ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரே நிமிஷம் கேளுங்க. ஆனா இது ஸ்டாண்டர்ட் அப்ரோச். யாரோட இந்த ப்ராப்ளம் இல்ல இல்ல யார் ஃபிக்ஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் கேளுங்க. இல்ல இந்த டிபேட் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்தாலும் கேளுங்க, ஒரு நிமிஷம், எந்த ப்ராப்ளம் கொண்டு வந்தாலும் அரசு பள்ளிகள் தனியார் மயமாக்குதல், தனியார் அந்த ஒரு பிராட் இதுல கொண்டு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இதெல்லாம் சால்வே பண்ண முடியாது, நம்ம பண்ண முடியாது, கவர்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கேளுங்க ஒரு நிமிஷம், இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு யுக்தி தான் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா குறிப்பாக குறிப்பாக தரத்தை பற்றி, குறிப்பாக ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல மேக்ஸ்ல, இங்க இங்கிலீஷ்ல, இந்த தமிழ்ல பேச வாசிக்க முடியல, பண்ண முடியலன்னு சொல்லி அந்த ஆய்வுல ரொம்ப டீடைலா சொல்றாங்க. எந்த இடத்துல நீங்க ஃபுல்லா கேளுங்க, ஆய்வுல தமிழ்நாடு முழுக்க செஞ்சிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே நாங்க பார்க்க மாட்டோம். நாங்க எந்த டிபேட் வந்தாலும் தனியார் பள்ளிகள் மேல பிளேம் போடுவோங்கிற ஒரு அப்ரோச் இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த பிரச்சனை போய்டும் நினைக்கிறது நிச்சயமாக தவறான ஒரு கருத்து. தனியார் பள்ளிகள்ல பிரச்சனை இல்லைன்னு யாருமே சொல்லவே இல்லை. தனியார் பள்ளிகள் பெட்டர்னு சொல்லவே, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற பிரச்சனை மட்டும் கூட பேசல. கல்வி தரம் அப்படின்னு பேசும்போது 2 இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான் ப்ராப்ளம்னு சொல்லும் போது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை தனியார் பள்ளிகள்லயும் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனையை நாம விவாதிக்கவே ஒரு நிமிஷம் முக்கியமான அம்சம் நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நெடுஞ்செழியன் பள்ளியில அரசு பள்ளியில இருக்கும்போது நீங்க தரத்தை வந்து எப்படி அந்த ஒற்றை சொல்ல வந்து 2 பேருக்கு பொதுவானதா பார்க்க முடியும்? நீங்க தனியாவே பாருங்க, தனியா பாருங்க. இல்ல எப்படி தனியா பார்க்க முடியும்? எப்படி ஓராசிரியர் பள்ளி எந்த தனியார் பள்ளி கூட வந்து ஓராசிரியர் பள்ளியா இருக்கு. ஆனா அரசு பள்ளியை நம்ம அப்படி வச்சுக்கிட்டு ஆசிரியர்களை நியமிக்காம அடிப்படை வசதிகள் கழிப்பறை கூட இல்லைங்க பள்ளிக்கூடத்துல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க தரம் என்ற ஒற்றை சொல்ல வச்சுட்டு நீங்க பேசுறது வந்து சமூக நீதிக்கு எதிரானது தானே அது? ஒரு அதாவது ஐயா வந்து ஓராசிரியர் பள்ளி வச்சு எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு செய்யறாரு. ஓராசிரியர் பள்ளி எதற்காலனா, ஒரு கிராமத்துல 3 மாணவர்கள் 2 மாணவர்கள் தான் படிச்சிருப்பான், மாணவர்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பள்ளிக்கூடம் போனா ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அதனால அந்த கிராமத்துல அந்த 3 மாணவர்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த பள்ளிக்கூடம் அரசு ஆரம்பிச்சது. அதுதான் ஓராசிரியர் பள்ளி. தவறான செய்தி. ஆமா, அது 3 5 வயசுல போடுவாங்க. 3 மாணவன் ஒரு 2 மாணவன் இருக்கான், ஒரு மாணவன் இருக்கான்றது பிரச்சனை கிடையாது.
புரியுதுங்களா? ஏன் மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா அதுக்கு தனியாருக்கு மாத்தி விட்டது அரசு தான். அதை பத்தி பேசுவோம். இன்னொரு செய்தி, மாணவர்கள் 5 சப்ஜெக்ட்டுங்க ஒரு ஆசிரியர் வச்சு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? 2 வகுப்பு இருக்கு, ஈர ஆசிரியர் இருக்காங்க, ஒருத்தர் லீவ் போட்டாருன்னா 5 கிளாஸ் ஒரு நிதானமா பேசலாம். உங்க உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியுது, ஒவ்வொருத்தருக்கும் அதுல இருக்கிற ஈடுபாட்டை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பேசி முடிச்ச பிறகு இன்னொருத்தர் பேசலாம். ஒரு நிமிஷம். சார் வந்து சொன்னாரு தேர்வுல வந்து கிரியேட்டிவிட்டி இல்லை அப்படி 2 பேரும் சொல்றாங்க. ஆனா இப்போ நடைமுறைக்கு வருவது எல்லா தேர்வு தாள்களும் நீங்க ஒரு காலாண்டு தேர்வு கொஸ்டின் பேப்பர் காட்டாரு, இனி வந்த எல்லா தேர்வுகளும் கிரியேட்டிவிட்டி தேர்வுல எந்த விதமான கேள்விகளும் பாடத்தை உள்ள இருந்து தான் எடுத்துருக்காங்க. எல்லா கேள்விகளும் அதுக்கான ஒட்டுமொத்த ஆதாரத்தை நான் தரேன். ஒன்று. இன்னொன்று வந்து சொல்றேன், கட்டாய தேர்ச்சி சொன்னீங்க 8ஆம் வகுப்பு வரை. கட்டாய தேர்ச்சி வந்து அப்படியே ஆல் பாஸ் தூக்கி போடுறது இல்லை. ஆல் பாஸ் சிஸ்டம் என்னன்னா அனைவரையும் தேர்ச்சி பெற வைப்பதற்கான ஆசிரியர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பது அதோடைய உள்நோக்கம். சரி, கட்டாய தேர்ச்சி என்பது எல்லாரும் 1வது படிக்கலாம் கூட 2வது ஆக்கிங்க, படிக்கலாம் கூட 3வது ஆக்கிங்க அர்த்தம் இல்லை. அனைவரையும் அனைத்து மாணவர்களையும் கட்டாயமாக தேர்ச்சி பெற அளவுக்கு ஆசிரியர்கள் அது உழைக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்பது அது அர்த்தம். அதுதான் உண்மை. என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ஒரு 25 இயர்ஸ் பேக்கோ இல்லை பாஸ்ட்ல எப்படி இருந்ததுன்னா ஒரு ரிச் ஸ்டூடெண்ட்டும் புவர் ஸ்டூடெண்ட்டும் ஒரே ஸ்கூலில் படிக்க முடிஞ்சது. வாத்தியார் டீச் பண்ணுறவர் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வே காமிக்கல. இன்றைக்கி வந்து நீங்கள் சொசைட்டியில் யாருக்கு காசு இல்லையோ நீங்களாம் இங்கே ஓடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அங்கே அனுப்பிடுவோம். யார் காசு உள்ளவங்கள நீங்க இந்த என்னைக்கு இந்த இம்பேலன்சஸை கொண்டு வரமோ சமச்சீரான சூழல் இல்லாத சமச்சீரான கல்வி எப்படி கிடைக்கும், பாடம் சரியான ஒரு பாயிண்ட் கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டியது. ஒரு நிமிஷம், அது ஒரு லார்ஜர் டிபேட் அவர் சொல்லி முடிக்கட்டும். இன்னொன்று வந்து நீங்க வந்து தனியார் பள்ளிகள் வந்து குறுக்கீடுகள், நீங்க தனியார் பள்ளிகளில் ஆசிரியர் இல்லை, கவர்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லை, யார் குவாலிட்டி டீச்சர் போடுறாங்களோ நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை. பட் இவங்க குறுக்கீடுகள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து நிறைய இருக்குது. இன்றைக்கி ஒரு சிஇஓ அப்பாயின்மெண்ட்லேருந்து, ஒரு டீச்சர் டிரான்ஸ்ஃபர்லேருந்து, உங்களுக்கு ஈவன் சிலபஸை மாற்ற விடாதலேருந்து, சிலபஸ் கமிட்டியிலேருந்து எல்லா இன்டர்ஃபியரன்ஸும் வந்து கவர்மெண்ட்டில் உள்ள வந்து அட்டானமி கிடையாது. எஜுகேஷனில் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது. இதில் 2 பார்வைகளை முன் வச்சிருக்காங்க. ரவிசங்கர் வந்து ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினார். லெனின் வந்து இரட்டை தரம் அப்படின்ற சொல்லே லெனினுடைய காதுகளில் அது ஒரு கெட்ட வார்த்தை. தரம்ன்ற சொல் வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியல. சொல்ற தரம் கெட்ட வார்த்தையா இருக்கு. நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க பரவாயில்லை. ரைட். ஆனா ஏதோ ஒரு நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் ஒரு क्वेश्चन பேப்பர் இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் ஒரு நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் ஒரு தேர்வு ஒரு கேள்வித்தாளை கொடுத்து தான் ஒருத்தர் தேர்ச்சி பெற்றாரா இல்லைன்னு சொல்ற ஒன்று இருக்கு. அதுக்கு நீங்க என்ட்ரன்ஸ்னு பேர் வைக்கலாம், வேற ஏதாவது பேர் வைக்கலாம். நீங்க சொல்ற கருத்துக்கு ரவி சொல்ற கருத்து என்னன்னா, நீங்க தனியார் மீது பழியை போட்டுட்டு அரசு பள்ளிகள் அல்லது அரசு கல்வி நிறுவனங்கள் அவங்களுடைய தோல்வியை மறைக்கின்றன அப்படின்ற கருத்தை ரவிசங்கர் முன்வைக்கிறார். நீங்க எதுனாலும் நீங்க வந்து கல்வி வணிகம் ஆயிடுச்சு, தனியார் எல்லாத்தையும் டிக்டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தனியார் மீது வந்து பழியை போட்டுட்டு அரசு பள்ளிகள் அதனுடைய ஆசிரியர்கள் அவங்களுடைய தேர்ச்சி விகிதம் அவங்களுடைய கற்றல் தன்மையில் இருக்கிற குறைபாடு அப்படின்றத நம்ம வந்து ஒயிட் வாஷ் பண்றோம், தோல்வின்னு சொல்லல, அவங்களோட பொறுப்பை மறைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பார்வையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இன்னொன்னு அதோட சேர்த்தே கேட்க வேண்டியது இன்னொன்னு என்ன இருக்குன்னா, ஒரு கல்வி ஆய்வாளர்கள் சொல்ற கருத்தும் கூட, ஆண்டு முழுவதும் படிச்சு முடிச்சு தேர்வு சொல்லி கொடுத்துட்டு ஒரு குறைச்ச மதிப்பெண் 35 மதிப்பெண்ல தேர்ச்சி 40 மதிப்பெண் தேர்ச்சின்னு சொன்னா அந்த 35 எட்ட முடியாம மாணவர்கள் போறதும், அதுக்கு கிரேஸ் மார்க்குன்னு சொல்லி போடுறது அல்லது பாஸ் மார்க்குடைய அளவை குறைக்கிறது அப்படின்றது வந்து அதிகாரிகள் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்புல இவ்வளவு பேர் தேர்ச்சி 98% தேர்ச்சி, +2ல 96% தேர்ச்சின்னு சொல்லி தேர்ச்சி விகிதத்தை கூட்டி காட்டுறதுக்காக கிரேஸ் மார்க் நிறைய போடுறாங்க, அவங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்கு இப்படி மேக்கப் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பெரிய லெவல்லையும் இருக்கு. இந்த இடத்துல இந்த குற்றச்சாட்டு வருது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் தனியார் பள்ளிகளில் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் சார் சொன்ன அந்த எக்ஸாமினேஷன் வந்து இன்னவிட்டபிள். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டரை வச்சு தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். பட் எடுக்க வேண்டிய ஃபேக்டரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அது பள்ளிக்கல்வியும் உயர்கல்வியும் வந்து நம்ம வந்து பேசிக்கலி வந்து பார்த்தோன்னா அவனை நல்லா படிக்க வச்சு ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் தள்ளி விட்டுரும். முடிஞ்சால் அந்த பக்கம் நீ போய் ஹையர் எஜுகேஷன் போய்க்கோன்னு சொல்கிறோம். என்ன இருக்குன்னே நம்ம அந்த பக்கம் காமிக்கிறதே கிடையாது. அவனுக்கு வாய்ப்புகளை காமிக்கிறது கிடையாது. நீ மார்க் வாங்கினதுக்கப்புறம் நீ எக்கேடு கெட்டு போனாலும் போ அப்படின்னு சொல்லி தான் பள்ளிகள் தள்ளி விடுத வழியை அவனுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை வந்து அந்த பக்கம் பண்ணுறதில்ல. நாங்கள் 68% வாங்கின பையனை வந்து பொண்ணை கொண்டு போய் நாங்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனில் அஹமதாபாத்தில் சேர்த்துருக்கோம். அந்த பொண்ணு கிரியேட்டிவ் எபிலிட்டியை வச்சு தான் போயிருக்கு.
வெறும் 700 மார்க் வாங்கி கவர்மெண்ட் பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூலில் படித்தவன் நேஷனல் கிளாட் எழுதி நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் அட்வான்ஸ் லீகல் ஸ்டடீஸில் 5 வருஷமும் ஒரு அரியர்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி நல்ல மார்க்கோட வராங்க, நல்ல இதெல்லாம் வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து மார்க் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, சமச்சீர் வந்தாலும் இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பெஸ்ட் பேட்டர்ன் கொண்டு வந்தாலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பேரியர் நம்ம வந்து அந்த கமிட்மெண்ட் வித் பேஷன் இல்லைன்னா we are going to lose in every system whatever we are going Again, to you are blaming teachers. ஆமாம், டீச்சர்ஸ்னா நாட் ஆல் தி டீச்சர்ஸ், த கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். பையன் நல்லா இருக்கணும்னு நினச்ச டீச்சர் தான் நாங்கள்லாம் பார்த்த டீச்சர். இன்றைக்கி எனக்கு 5 மணிக்கு நான் ஸ்கூலை விட்டு கிளம்பினா போதுங்கிற டீச்சர் தான் இருக்காங்க ஒழிய அந்த கமிட்மெண்ட். இன்றைக்கி நான் சில ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் கொட்டாரமே நான் சொல்கிறேன் 6 மணிக்கு மேலே உட்காந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்லாம் இருக்காங்க. எல்லாம் அதெல்லாம் இல்லைன்னுலாம் கிடையாது. பட் இன்றைக்கி அந்த விகிதாச்சாரம் வந்து குறைஞ்சிட்டு வருதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட். ரெண்டாவது வந்து சில்ட்ரனை வந்து நம்ம சில்ட்ரனை பார்க்குறது இல்லை. அவர் சார் சொன்ன மாதிரி கோழி வளர்க்குற மாதிரி தான் நம்ம வந்து அவனுக்கு என்ன கொடுத்து அவனை என்ன டார்ச்சர் பண்ணாலும் அவனோட பெர்ஸ்பெக்டிவாக அவனோட ஷூலேருந்து அவன் வந்து ஒரு மாரல் எஜுகேஷன் இருந்தது. இன்றைக்கி அந்த மாரல் எஜுகேஷன் நம்ம டீச்சர்ஸ்க்கு தான் தனியாக சொல்லி தரணும். அந்த பையனோட ஃப்ரீடம் என்ன, அவனோட அடிப்படை சுதந்திரம் என்ன, அவன் சப்ஜெக்டை எப்படி பார்க்கணும், எப்படி அவனை புரிஞ்சுக்கிற மாதிரி அவனை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணுங்கிற அந்த ஃபேக்டர்ஸ் எதையுமே இன்றைக்கி கல்வியில் நம்ம வந்து உள்ளே கொண்டு வரல. ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று இதில் இந்த டிபேட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சம்பந்தமான பாலிசிஸ் பற்றி பேசும்போது ஜென்ரலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டிபேட்டில் நடக்கிற மாதிரி வெளியிலையும் ஏதாவது டிஸ்கஷன் நடக்கும்போது ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது இப்படி ரிசால்வ் பண்ணுறது கரெக்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதோ இவங்க சொல்கிறதோ இது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு இவ்வளோ குழந்தைங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமான அப்ரோச்சோட செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு இது. அது இல்லாமல் போயிடுதுங்கிறது தான் இதனால் வரக்கூடிய விளைவாக போயிடுதுன்னு பார்க்குறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி தனியார் மயம்னால போகுது. இப்போ இவர் சொன்னார் இங்கிலீஷ் மீடியம்னால வருது. இது அறிவியல் பூர்வமாக இது பார்க்குறது ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கிறதுக்கு ஈஸியாக வந்து கவர்மெண்ட் கிட்டேயே டேட்டா இருக்கும். இதை பார்த்து சொல்ல முடியும். அதை வச்சு அந்த பேசிஸில் அவங்க டெசிஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து மாணவர்களை பெனிஃபிட் பண்ணுற மாதிரி நிறைய செய்ய முடியும். ஆனால் அந்த இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த ஆய்வு செய்யும்போது கிராமப்புறத்தில் எல்லாரையும் பண்ணியிருக்காங்களான்னு. எனக்கு தெரிஞ்ச இந்த அசர் ஆய்வில் ஒரு சயின்டிஃபிக் இதில் ஃபுல்லாக சாம்பிளிங் பண்ணி வில்லேஜஸ்லையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி என்சிஆர்டி ஸ்டடிலையும் டீட்டெயில்டாக சயின்டிஃபிக்காக பண்ணியிருக்காங்க. நான் அந்த டேட்டாவை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஏற்றுட்டு அதில் இருக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லலாம். ஆல்டர்னேட்டிவ் என்ன வைக்கிறீங்க? இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்கூல்லையும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் சயின்டிஃபிக்காக வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வைக்கணும்ல. நம்ம ஜஸ்ட் ஒரு பேஷனோட ஆர்கியூ பண்றது மட்டும் பத்தாது அப்படிங்கிறது இந்த பிரச்சனை தீராம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாகவும். நீங்க எழுப்பின கேள்வியோட நிறைவு செய்யலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம விவாதிக்கலாம். இடைவேளைக்கு நீங்க நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கான விடையை மாற்று கருத்தை தேடலாம். தாய்மொழி கல்வியில் படிக்கிறது சரியா அல்லது ஆங்கிலத்தில் படிப்பது சரியா அப்படின்றத ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முறைகள் இருக்குது, அறிவியல் பூர்வமாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறீங்க. உலகம் கொண்டாடுகிற கியூப நாட்டினுடைய கல்வி முறை நேற்றைக்கு ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய மறைவை ஒட்டி அதை பற்றி பல்வேறு விவாதங்கள் வர்றப்ப அவங்க இன்னமும் தாய்மொழி கல்வி தான் வச்சிருக்கிறாங்க. அது எல்லா முறைகள்லையுமே உலகம் முழுக்க இருக்கு. சரி, அது ஒரு பாயிண்ட். அது மனிதனுடைய சுதந்திரமான சிந்தனைக்கு தாய்மொழி தான் அடிப்படை. ஆனா உலகிலேயே நாம 25 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா புரட்சி வந்தது இல்லீங்களா? ஐரோப்பிய முரண்பாடு எங்கெல்லாம் வருதுன்னா, உலகிலேயே அதிகமான எண்ணிக்கையில் விற்பனையாகிற ஆங்கில நாளிதழ் இந்தியால தான் தயாரிக்கப்படுது, அச்சிடப்படுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் இங்கிலீஷ் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கிற இங்கிலீஷ் டெய்லி. அது வந்து பிரிட்டன்லயோ அமெரிக்காலயோ இருக்கிற ஆங்கில நாளிதழ். இதெல்லாம் மறுக்க முடியாத யதார்த்தங்களா இருக்கு. சமகாலத்துல நீங்க வந்து தாய்மொழி கல்வி சிறந்தது, அரசு பள்ளிகள் உயர்ந்தவை, அந்த பள்ளிகள் வந்து போற்றப்பட வேண்டும் அப்படின்ற கருத்தை மறுக்காம அதை ஏற்றுக்கொண்டு பேசுற அதே நேரத்துல இன்னொரு தரப்பு நான் மேல போறதுக்கு ஆங்கிலம் வேணும், என் தேடலுக்கான விடை வந்து இந்த அகில இந்திய தேர்வுல தமிழ்ல क्वेश्चनே கிடையாது. 5 லட்சம் பேர் தமிழ்ல படிக்கிறோம். பிரச்சனை என்னன்னா அத 5 லட்சம் பேர் தமிழ்ல ஏன் தமிழ்ல நடத்த கூடாதுங்கற கேள்வி. அதான் எந்த அரசு கொள்கையாவோ அரசியல் கட்சிகளோ இதுவரைக்கும் யாரும் தமிழர்களை பத்தி கவலை. தமிழ்நாடு தான் கைலாஷ் சத்யார்த்தி சொன்ன மாதிரி சில்ட்ரனுக்கு வோட்டிங் ரைட்ஸ் கிடையாது. நோபடி பாதர்ஸ் அபௌட் சில்ட்ரன். இல்ல அதாவது யுபிஎஸ்சி தேர்வுல கலெக்டராவும் எஸ்பியாவும் வர்றதுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வுலயே நீங்க ஆங்கிலத்துக்கு அடுத்து ஹிந்தியில நடத்துறாங்க. அவங்க வந்து ஹிந்தி படித்த மாணவர்களுக்கு எளிதாக போகிறது அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ தலைக்கு மேல் ஒரு கத்தியா நீட் தொங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆண்டு வந்து நீட் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். நீட் நடந்து அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க வேண்டியது. தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளிலேயே வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் வரக்கூடும்,
தமிழ்நாட்டு மாணவர்களுக்கே எல்லா இல்ல 15% தான் வந்து வெளிநாட்டு மாநிலம் நீங்க வெளியில போய் நீங்க படிக்கிறதுக்கான scope 85% மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கப்படும். அது எந்த ஒரு அது அது யார் கைக்கு போகும் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க எழுப்பின கேள்விக்கு அவர் சில எதிர்கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். நீங்க வந்து தனியார் மீது பழி போட்டுட்டு நீங்க தேர்வு முறை தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குறைபாடுகளை நாம் வந்து கண்டுகொள்ளாமல் விட போறோமா, அந்த குறைபாடுகளை பார்த்து கண்ணை மூடிக்கொள்ள போகிறோமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி இதோட சேர்த்து தொடர்ச்சியா சமச்சீர் எப்பெல்லாம் பேசப்படுதோ அதோட பாடத்திட்டம் இன்ஃபீரியர்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க சிபிஎஸ்சியை உயர்த்தி பிடிக்கிறாங்க. சிபிஎஸ்சின்றது வந்து ஒருத்தனுடைய பகுத்தறியும் திறனை புரிந்து கொண்டு படிக்கிற திறனை அது வந்து வளர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மாநில உணர்வு இல்லாம தமிழ்நாட்டு வரலாறை படிக்காமல் வேற ஏதோ ஒரு மாநிலத்தோட வரலாறை படிக்கிற ஒரு அந்நிய தன்மை வந்து ஒரு பண்பாட்டு சூழல் சார்ந்த கல்வி அது இல்ல அப்படின்ற ஒரு பார்வை சிபிஎஸ்சி மேல முன்வைக்கப்படுது. அதையும் நாம விவாதிக்கலாம். அந்த அடுத்த கட்டத்துல வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டம்ன்றதை ஏன் ஒவ்வொரு முறையும் ஒப்பிடுறோம், ஒவ்வொரு மாநிலத்துக்கு அந்த மாநிலத்துடைய பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ற ஒரு பாடத்திட்டம் இருக்கலாமா, இல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்குமான பாடத்திட்டத்துக்கு ஏற்ற ஒரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிற பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ற ஒரு நிமிஷம் பாடத்திட்டம் தேவைன்னா அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற நுழைவுத் தேர்வுகள் இருக்கு. இப்ப ஐஐடியோ அகில இந்திய சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வுகளோ அல்லது மீதி அகில இந்திய நிறுவனங்கள்லாம் வந்து யாரோ டெல்லிக்காரங்க நடத்துறது இல்லை, இந்திய மக்கள் அனைவருடைய வரிப்பணத்தில் நடக்கிற ஒன்று. அங்கெல்லாம் வந்து ஒரு தேசிய தேர்வுன்னு ஒன்றை வைத்துக்கொண்டு நடத்துறப்ப நம்மளால நீங்க மாநில சூழல்ன்ற ஒன்று பேசுறப்ப அதுல இழப்பு வருதா? தேசிய தேர்வுங்கிறதே வந்து ஒரு பொதுமைப்படுத்த ஒரு அந்த வந்து ஒரு தனித்தன்மை அளிக்கிற முயற்சி. அந்த பொதுமையை தவிர்க்க முடியாது, நடத்துவதே மோசடியான வேலை. சரி, அந்த பொதுமை நிதர்சனம் யதார்த்தம், அந்த பொதுமையை தவிர்க்க முடியாது. ஒரு அகில இந்திய அளவில் ஐஐடி தேர்வுனா தமிழ்நாட்டுக்கு என்று தமிழ்நாட்டு ஐஐடி தனி தேர்வு நடத்த போறது இல்லைன்ற பட்சத்துல அதுதான் யதார்த்தமாக இருக்கிற சூழல்ல அதை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்றத நம்ம விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. அகில இந்திய தேர்வுகள் அப்படின்றது யதார்த்தமாயிட்ட சூழல்ல அந்த பாடத்திட்டங்கள் அனைத்தும் அந்த தேர்வுகள் அனைத்தும் சிபிஎஸ்சி அல்லது என்சிஆர்டி பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் வர்ற சூழல்ல தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை படிச்சுட்டு போற மாணவர்களால் அது சோபிக்க முடியாமல் இருக்கிற நிலையில் எழக்கூடிய விமர்சனம்ன்றது சிபிஎஸ்சி பாடத்திலேருந்து கேள்வி கேட்கிறாங்க. அந்த சிபிஎஸ்சி பாடத்தினுடைய அளவுக்கான தரத்தை மற்ற மாநில பாடத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டாங்க. ஆந்திரா கொண்டு வந்துடுச்சு, கேரளா கொண்டு வந்துடுது, கர்நாடகா கொண்டு வந்து விட்டது, தமிழ்நாடு அப்படி கொண்டு வரலன்ற பார்வையை சிலர் முன்வைக்கிறாங்க. அது அந்த பார்வை தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். ஆனால் நெட் ரிசல்ட்டு ஆந்திராவால் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களால் பண்ண முடியலை. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஐஐடி தனி தேர்வு நடத்தணும்னு கேட்குற கேள்வி வேற. அது அரசியல் தளத்தில் அரசியல் தலைமை போராடி அதுக்கு பண்ணணும். ஆனால் இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் அந்த இருக்கிற சூழலுக்கு ஏற்ற நிலையை உணர்ந்து கொண்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, அதான் என்னன்னா இப்போ ஐஐடி தான் உலகத்திலே தலை சிறந்த நிறுவனம் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து இதை நம்ம பேசுகிறோமோன்னு நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்னன்னா உலக அளவில் நீங்கள் பட்டியல் போடும்போது அதில் ஐஐடி கூட வரல அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஆனால் வரல. ஆனால் என்ன உண்மைன்னா இந்தியா இல்லை, நம்ம வாழ்கிற நாட்டினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இது வந்து பன்முகத்தன்மை கொண்ட பண்பாட்டு சூழல் கொண்ட ஒரு நாடு. கல்வி எப்படி பொதுமையானதா இருக்க முடியும்? ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு ரேங்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்டான்ஃபோர்டு, ஹார்வர்டு இல்லை எம்ஐடியோட நீங்கள் ஏன் வந்து ஐஐடியை கம்பேர் பண்ண முடியாதுன்னா, நீங்கள் ஸ்டான்ஃபோர்டில் போனீங்கன்னா டீச்சர் எஜுகேஷன்லேயே ஸ்கூல் எல்லா ஃபிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர், அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா அங்கே 25 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஐஐடி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஹியூமானிட்டிஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் 25 டிபார்ட்மெண்ட்டை 2 டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்பர் ஆஃப் பிஹெச்டிஸ், நம்பர் ஆஃப் ரிசர்ச் பப்ளிகேஷன் அண்ட் ஒவ்வொருத்தரோட ரேங்கிங் பராமீட்டரும் மாறுது. டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனோட பராமீட்டர் வேறு, கியூஎஸ் ரேங்கிங் வேறு, அப்புறம் ஒவ்வொரு அதுக்கு ரேங்கிங்லேயே ஒரு 10 டைப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேராமீட்டரில் அவங்க பண்ணும்போது நீங்கள் ஐஐடியை வந்து 1948 டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி கேஜி டு பிஹெச்டி ஒரே கேம்பஸில் இருந்ததுன்னா இன்றைக்கி நம்ம வந்து உலக தரத்தில் வந்து வந்திருப்போம். பட் அதை நம்ம எதையுமே அதுக்கப்புறம் வந்து கொத்தாரி கமிஷனையும் எதையுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலை. நமக்கு நல்ல ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் 1940s 60s கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் என்னென்னா இன்றைக்கி வந்து
நீங்கள் கல்வியில் வந்து தரம்ங்கிறது வந்து அகில இந்திய தேர்வுகள் எல்லாத்துக்குமே நேஷனல் கரிக்குலம் ஃபார்மேட் 2005 படி ப்ரொஃபசர் யஷ்பால் வந்து தே ஹாவ் அ யூனிஃபார்ம் சிலபஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. சிபிஎஸ்சி வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி தான். நீங்கள் மத்திய பிரதேசில் ரூரல் ஏரியாவுக்கு போனீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் கிடையாது. இந்தியாவில் எந்த ரூரல் ஏரியாவுக்கும் நீங்கள் ரொம்ப டீப்பர் பாக்கெட்டுக்கு போனீங்கன்னா கூட எங்கேயும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் கிடையாது. சிபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி. பட் இந்த கோச்சிங் கிளாஸ் பண்ணுறவங்க பயமுறுத்துறவங்க எல்லாம் பேரண்ட், என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்டும் குழந்தைங்களும் தான் ரொம்ப ரொம்ப பாவம். மற்றவங்களெல்லாம் நான் விட்டுறேன். அந்த அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக போய் சேர்றதில்ல. இந்த சிலபஸ் வந்து இப்போ எல்லாருமே நாங்கள் வந்து எல்லா போர்டையும் வச்சு எடுக்கிறோம். சிபிஎஸ்சி போர்டு, ஐஎஸ்சி போர்டு, எல்லா மாணவர்களுக்கும் எல்லாமே புக்கை தாண்டி வெளியே வர்றதே கிடையாது. அப்படி புக்கை தாண்டி இந்த சிலபஸை தாண்டி வெளியே வந்திருந்ததுன்னா நிச்சயம் யாராவது ஒரு பேரண்ட் இத்தனை வருஷங்களில் என் பையனுக்கு இந்த ஒரு கொஸ்டினால ஐஐடி போச்சு, மெடிசன் போச்சுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருப்பாங்க. அப்படி எதுவுமே வரலைன்னா எல்லாமே உங்கள் சிலபஸ்லேருந்து தான் வருது. இந்த நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் வந்து இட்ஸ் அ யூனிஃபார்ம் சிலபஸ். ஒன்லி நம்ம ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்ணுறதுனாலையும் 11th சொல்லித்தராதனாலையும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சப்ஜெக்ட் நியூட்டன்ஸ்லாம் தான். அதில் வந்து இனிமேல் நீங்கள் எதுவும் மாற்ற போகிறதில்ல. பட் அந்த லாவை வந்து பையன் எப்படி கேட்டாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஆசிரியர்கள் வந்து தராத காரணத்தினால தான் இன்றைக்கி வந்து நம்ம மாணவர்கள் வந்து பின்தங்கியிருக்கிறாங்க. வேற ஆந்திராவில் வந்து போர்டு அங்கேயும் மனப்பாடம் எல்லாமே வந்து உங்களுக்கு சிஸ்டம் இருந்தால் கூட புரிதலோட நமக்கு சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்களை வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஆர் இன்னொரு அம்சம் நீங்க வந்து क्वेश्चंस வந்து அங்கேயும் கோட்டா, அங்கேயும் வந்து ஆந்திராலயும் வந்து பயிற்சி அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கு. ஆமா, சூசைட் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து அது பாடத்திட்டம் மட்டுமே அவங்க சிறப்பா படிச்சுக்கிறாங்க அப்படின்றது மட்டும் இல்லையா? இல்ல ஐஐடி வந்து இப்ப நீங்க 2014ல இருந்து சிலபஸ் வந்து எவ்ரி இயர் வந்து தே சேஞ்ச் தி சிலபஸ் பேட்டர்ன். அன்னைக்கு போய் எக்ஸாமினேஷன் ஹாலில் 9 மணிக்கு உட்காந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கினவொன்னே தான் ஜேஇ அட்வான்ஸ் பேப்பர் என்னங்கிறது தெரியும். இந்த வருஷம் எப்படி கேட்டிருந்தாங்க, 4 சாய்ஸில் 3 சாய்ஸ் கரெக்டாக இருந்தால் 4 மார்க்கு, 2 சாய்ஸ் கரெக்டாக இருந்தால் 2 மார்க், 2ல் 1 தப்பாக இருந்ததுன்னா -2 மார்க்ஸ், 3ல் 1 தப்பாக இருந்தாலும் -2 மார்க்ஸ். இதை எந்த கோச்சிங் கிளாஸ்க்கும் சொல்லித்தர தெரியாது. ஃபவுண்டேஷனை பையன் நல்லா புரிஞ்சிருந்தான்னா இந்த வருஷம் 50% மேலே வந்ததுக்கு காரணம் என்னென்னா, கிராமத்திலேருந்து எந்த கோச்சிங் போகாதவன் சப்ஜெக்டை நல்லா ஒரு புக்கு தான் அவனால் படிக்க முடியும். அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்திருக்காங்க. அது என்னன்னா, இன்றைக்கி வந்து நேச்சுரல் டேலண்ட்டுங்கிறது வந்து அவன் சப்ஜெக்டை வந்து இந்த பையன் நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறதுனாலலாம் வரான்றது கிடையாது. அவன் எங்கே இருந்தாலும் படிப்பான். நம்ம அவனை இன்னொரு என்வாயன்மெண்ட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணல. அவனோட நேச்சுரல் டேலண்ட்டை தான் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி என்னென்னா, நம்ம கோச்சிங் போனால் தான் நமக்கு ஐஐடி கிடைக்கும், இதுக்கு போனால் தான் இது கிடைக்குங்கிற ஒரு தவறான கருத்து தான் இன்றைக்கி வந்து பரவலாக வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஐஐடி வரைக்கும், ஐஐடி என்ட்ரன்ஸ் வரைக்கும் இது, அதாவது இந்த சிஸ்டம் இப்படி தான், இதுக்குள்ள ஏன் தமிழ்நாடு சரியா வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல 2 விஷயமா நம்ம இதை விவாதிக்கணும். இந்த சிஸ்டமே சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த சிஸ்டமே தவறு அப்படிங்கிறது தான் யதார்த்தம், உலக அளவிலான யதார்த்தம். இந்த இப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே யூரோப்புக்கு ஒரே சிலபஸ் இருக்க முடியுமா? ஐரோப்பாவுக்கு ஒரே சிலபஸ் இருக்க முடியுமா? இந்தியாவுக்கு துணை கண்டம், இந்தியாவுக்கு ஒரே சிலபஸ். நான் சிட்டுக்குருவி அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத படிப்பேன்னா கேமலை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே இது எதுவுமே கற்றல். இந்தியாவில் அமைக்கப்பட்ட எந்த கல்வி குழுவும் இந்த விஷயங்களை பேசல. இந்த கல்வி குழுக்கள் இங்க இருக்க பிரச்சனைக்கு சொல்லி இருக்க அருகாமை பள்ளி முறை பேசுறதே கிடையாது, பொதுப்பள்ளி முறை பேசுறதே கிடையாது. அறிவியல் பூர்வமான கல்வி, ஜனநாயக பூர்வமான கல்வி தாய்மொழி வழியில கொடுக்கணும். ராதாகிருஷ்ணன் ரிப்போர்ட் முதல் கல்விக்குழு 48ல சொல்றாங்க, உயர்கல்வியெல்லாம் 5 வருஷத்துல தாய்மொழியில மாத்துங்கன்ட்டு ஹையர் எஜுகேஷனை. நம்ம உயர்கல்வியை காமிச்சுக்கிட்டே இங்க ஸ்கூல் எஜுகேஷனை மாத்திக்கிட்டு இருக்கோம். இது அப்போ ஒட்டுமொத்த தரம்னா இது எல்லாத்தையும் பேசணும். இதை தாண்டி இருங்க, ஒரே செய்தி, ஒட்டுமொத்த தரம்னா இது எல்லாத்தையும் பேசணும். இது எல்லாம் தான் உண்மையான தீர்வா இருக்க முடியும். இது தாண்டி இருக்கிற இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இருக்கிற இதுல தமிழ்நாட்டுல ஏன் ஐஐடில கிளியர் பண்ணல அப்படின்னா, இவன் 11ஆம் வகுப்புக்கு வகுப்பு எடுக்கிறது இல்ல. அதுல இருந்து அதான் நான் சொல்றேன், என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து தரம் என்பதுன்னா ஐஐடிக்கு போனா மட்டும்தான் அது தரமான கல்வி அப்படின்னு நம்ம பேசுறோம். கசப்பா இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு கசப்பாகவே இருக்கட்டும், நான் கேட்கிறேன். நீங்க வந்து எது தரன்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, நான் கேட்கிற கேள்வி வந்து, நீங்க ஐஐடி தான் தரத்தினுடைய ஒரே இதுவா, அங்க போய் தான் உரசி பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, அவங்க தான் இறுதி அத்தாரிட்டியான்னு கேட்குறீங்க. ரைட். ஐஐடி வந்து இறுதி அத்தாரிட்டி கிடையாது. ஒரு மாணவனுடைய படைப்பாற்றலையோ அவனுடைய அறிவையோ அவனுடைய மொத்த ஒரு மனிதனை அளவிடுவதற்கான ஒரு ஒன்றை வந்து அது ஐஐடியில் உலகத்தில் எந்த தேர்வு முறையை ஒரு மாணவனை ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சு அதுக்குள்ள உன் அறிவை சோதிச்சிடுறேன் அப்படின்னு ஒன்று சொன்னால் அந்த சோதனையை நிராகரிக்கத்தான் வேணும். அது வந்து ஒரு முழு மனிதனை வந்து அதில் உணர முடியாது. ஆனால் உங்கள் ஊரில் சென்னையில் மையப்பகுதியில் பல 100 கோடி செலவில் இயங்குகிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தேர்வு நடக்கும்போது சென்னையோட மாணவன் ஏன் போல, தமிழ்நாட்டு மாணவன் தேர்வு எழுதினாலும் ஏன் அவன் தேர்ச்சி பெறலை,
எங்கோ இருக்கக்கூடிய ஒரு மாணவனால அந்த தேர்வை எழுதி பாஸ் பண்ணி சென்னை இது வளாகத்துக்குள்ள எப்படி அவனால படிக்க முடியுது? அது தகுதியா இல்லையா, அதுதான் மெக்காவா அப்படின்னு கேட்குற கேள்வி வேற. அது மெக்கா இல்லை, அது வந்து அதுதான் இறுதி இலக்கு அப்படின்னு நான் ஏற்கல. ஆனால் அது சாதாரண இலக்காவே இருக்கட்டும், அது தகுதியை நிர்ணயிக்கிற இடமாவே இல்லாமல் இருக்கட்டும். ஏன் அந்த கேம்பஸ்குள்ள உங்களால போக முடியல? இந்த 12 வருஷம் படிச்சுட்டு போன மாணவனால ஏன் நுழைய முடியல? ஏன் நுழைய முடியல? ஆந்திரா பையனால முடியும் போது இன்னொரு மாநிலத்து மாணவனால முடியல. ஏன் முடியல? ஏன் முடியல? அதுக்கு இந்த பாஸ் போடாதோ இது எல்லாம் காரணம் கிடையாது. ஒரு நிமிஷம் லெனினை கேட்டு வரும். இல்ல, அதாவது நம்முடைய கல்வி முறைக்குள்ள இந்த சிந்தனையை தூண்டுகிற இயல்பான சூழல்ல இருக்கக்கூடிய கல்வி முறை இல்லை. இங்க எல்லாமே உடனே ஹோம்ஒர்க் பண்ணணும், நாளைக்கு வந்து அதை முடிச்சே கொடுக்கணும், இல்லைன்னா மிஸ் அடிப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு அழுத்த உணர்வு இருக்குல்ல, அது அவங்களுடைய அடிப்படையான தனித்தன்மையை அழிச்சிருது. எந்த ஒரு ஆந்திரால இல்லையா? இல்ல அதான் சொல்றேன், எந்த ஒரு தனித்தன்மை அதிகமா ஒரு ராஜஸ்தான்ல இல்லையா? அது அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு அதிகபட்ச எதிர்பார்ப்பை பாக்குறது அப்படிங்கிறது. பேரண்டல் பிரஷர் நீங்க சொல்றீங்க. பேரண்ட் நான் சொல்லிடுறேன், நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு நான் எதிர்கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. பேரண்டல் பிரஷர் சொல்றீங்க, மாணவனை சுதந்திரமாக ஒரு இனிமையான கல்வி அனுபவமா அவனுக்கு இல்லைன்னு. அது தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனை இல்லை, இந்தியா முழுக்க அந்த பிரச்சனை இருக்கு. எங்கெல்லாம் ஒரு உயர் நடுத்தர வர்க்கம் நியோ மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் வருதோ, எங்கெல்லாம் பேரண்ட்ஸ் ஆஸ்பிரேஷனல் பேரண்ட்ஸா வர்றாங்களோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு. அங்கேயும் கோட்டால ராஜஸ்தான்ல படிக்கிற மாணவனும் சூசைட் பண்றான், ஆந்திராலையும் இந்த ஐஐடி தேர்ச்சிக்கு போறவங்க வந்து சூசைட் பண்றான். அங்கேயும் பேரண்ட்ஸோடைய அழுத்தம்ன்றது இருக்கு. அழுத்தம் வந்து தமிழ்நாட்டோட மட்டும்தான் இருக்கு, தமிழ்நாட்டு பேரண்ட்ஸ் தான் பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு மாணவர்கள் தான் தப்பு, தமிழ்நாட்டு கல்வி சூழல் தான் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்லலாம், தமிழ்நாட்டு கல்வி சூழல்னு சொல்ல. இப்ப நீங்க இந்த ஏற்கனவே சொன்ன அந்த விஷயம் தான் என்ன அப்படின்னா, நாம வந்து என்ன மனநிலையோட அல்லது என்ன ஒரு மறைமுகமான கருத்தோட பேசுறோம் அப்படின்னா, எல்லாருமே தரம் அப்படின்னா அவங்க எல்லாருமே இன்ஜினியர் ஆயிடணும் அல்லது எல்லாருமே டாக்டர் ஆயிடணும். அவர் சில கருத்துக்களை முன்வைக்கணும், அந்த மாதிரியான ஒரு மனநிலையோட பேசுறோம். ரெண்டாவது வந்து தரம் அப்படிங்கிறதுக்கு வந்து தோழர் கேட்ட மாதிரி இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தனியார் கல்லூரியில் கூட போக முடியல அப்படிங்கிற அந்த அடிப்படையான உண்மை மறுக்கிறதுக்கு இல்லை, அந்த குறைபாடு இருக்கு. ஆனா நீங்க அப்படி சேருகிற மாணவர்கள், அதையும் மீறி இங்க வர்ற மாணவர்கள் தரமானவர்களா அப்படின்னா அவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கல்வி முறைக்குள்ள இருக்கிற பிரச்சனை தானே தவிர நீங்க வந்து நம்ம வந்து மொத்தமே இந்த சிஸ்டம் அல்லது இங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டம் தப்பு அப்படிங்கிற முறையை வந்து நம்ம சொல்லிட முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்முடைய சமூக இந்த 10-15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள்ல நம்ம வந்து என்ன விளைச்சல் எதிர்பார்க்கிறோம்னா, கை நிறைய சம்பாதிச்சு வெளிநாட்டுக்கு போறது தான் நல்ல கல்வி, அதுதான் சிறந்த வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோம். எத்தனை ஓவியர்கள், எத்தனை சமூக பணியாளர்கள், எத்தனை வரலாற்று ஆசிரியர்கள், எத்தனை சமூக விஞ்ஞானிகளை இந்த கல்வி முறை உருவாக்குச்சுன்னு நம்ம என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? ஆக ஒரு சமூக கண்ணோட்டம் இல்லாமல், ஒரு அறிவியல் பூர்வமான அல்லது சமூக கண்ணோட்டம் இல்லாமல் இதை நம்ம பேசுறது அப்படிங்கறதே வந்து கல்வித்துறைக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய அபத்தம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல மாற்று கருத்து என்ன அப்படின்னா, சிறந்த ஓவியன், சிறந்த பாடகன், சிறந்த அதை பத்தி நம்ம பேசுறது இல்லையா? அப்ப அது தரம் இல்லையா? சிறந்த நுண்கலைகள்ல வந்து திறமைசாலி இன்டென்ஷன் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா கல்வித்துறையோட ஒரு முக்கியமான பொறுப்பு என்னன்னா, இந்த மனோபாவத்தோட தான் நம்ம பேசுறோம். இந்த இல்ல அப்படி எல்லாம் யாருமே அதான் சொல்றேன், அத நம்ம மறைச்சுக்கிறோம். கொஞ்சம் கேளுங்க, இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா தான் நிறைய சம்பாதிக்க முடியும்ங்கற மனநிலை இருக்கு. கொண்டு வரணும், ஆர்ட்ஸ்ல எம்பசிஸ் கொடுக்கணும், இந்த விஷயம் எல்லாம் கொண்டு வரணுங்கிறது நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதோட இன்டென்ஷன் கரெக்ட் தான், கல்வித்துறைக்கு நிச்சயமாக இந்த பொறுப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற யதார்த்த பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பக்கம் வந்து முன்னாடிலாம் அப்படி இருந்தது, அந்த கமிஷன்லயே அப்படி சொன்னாங்க, இப்ப நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விவாதத்தெல்லாம் இல்லாம, ஒட்டுமொத்த பார்வை இல்லாம நம்ம இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, நீங்க இதெல்லாம் ரிசால்வ் பண்ணி இதெல்லாம் நம்ம வந்து பர்ஃபெக்டா கொண்டு வரதுக்கு 20 வருஷம் கழிச்சு நம்ம கொண்டு வருவோம்னா, அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க. அரசு பள்ளிகள்லயே வந்து உங்க மாணவர்களை வந்து இது பண்ணி உங்க குழந்தைங்களை வந்து சேருங்க, இல்ல தமிழ் வழி கல்வி மூலமா மட்டும் அந்த பள்ளிக்கூடத்துல மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்ற விவாதம் வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளதாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மாற்றம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா மாற்றம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம தனியார் அரசு பள்ளிகளுடைய தனியார் மயமாகிற பள்ளிகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது அப்போஸ் பண்ணினாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்க சொல்றப்ப நான் கேட்கிறேன் சார், ஒரு நிமிஷம் கல்விங்கிறது வந்து ஒரு நிறுவனத்துல லெனின் ஒருத்தலைங்க
பொறுத்தவரைக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை நேரம் என்னன்னா, குறைவா இருக்கு. நீங்க நம்ம ஒரு நம்ம அந்த தரத்துல சுருக்கமா இருக்கிற பிரச்சனையை நம்மளால சீக்கிரமாக அதை நிவர்த்தி செய்ய முடியல அப்படின்னா இதை எல்லா இஷ்யூஸோடையும் லிங்க் பண்ணி இது எல்லாம் சால்வ் பண்ணாதான் இது சால்வ் ஆகும்னு சொன்னா மக்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறது இல்ல. ஏற்கனவே அவங்களோட டெசிஷனை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இல்ல, இல்ல, தனியார் இது பள்ளிகள் ஒரு தனியார் பள்ளிகள் பத்தொன்பது வார குழந்தைகளை கருத்து. சேர்த்து அது மூலமாக சரி, வெளிப்படுத்திட்டு நான் இருக்காங்க. இதை ஒரு அது நல்லதோ கெட்டதோ அது வேற. சரி, ஆனா, நல்லது. அது வினோத், நல்லதுன்னு சொல்ல வரல. வினோத், ஆனா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ரவிசங்கர் சொல்ற கருத்தை நான் அவர் வேகமா மாறுற வேகமா வளர்ச்சின்ற ஒண்ணை நோக்கி, அந்த வளர்ச்சி எது அப்படின்றது விவாதத்துக்குரியது. ஆனா ஓடுற ஓட்டத்துல ஐஐடிக்குள்ள அரசு பள்ளி மாணவனும் போகாம போயிடுவானோன்ற ஆதங்கத்துல அவர் பேசுறாரு அப்படின்னே நான் எடுத்துக்கிறேன். அதை பாசிட்டிவாவே நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்கறது, நீங்க சில அடிப்படையான கேள்விகளை எழுப்புனீங்க. ஒரு பன்மை சமூகத்துல பல்வேறு மாநிலங்கள் இருக்கிற ஒன்றுல ஒரு அகில இந்திய நுழைவுத் தேர்வு ஒற்றை தேர்வு இருக்கலாமா? அதுவே அடிப்படையில கூட்டாட்சிக்கு எதிரானது, பல்வேறு மாநில பல்வேறு மொழிகள் பேசுற ஒன்றுக்கு எதிரானதுன்ற பார்வையை லெனின் நீங்களும் முன்வைக்கிறீங்க. இப்ப அந்த தேர்வுகள் மாற்றப்படுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா? இப்ப அந்த தேர்வுகள்லயும் நம்ம மாணவர்கள் சோபிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? அதுக்கு சோபிக்காம இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு விஷயம் திரும்பவும் அதேதான். இது கூட்டாட்சி பிரச்சனை, இந்த விஷயம் மொழி பிரச்சனை அப்படி எதுவுமே போகல. கல்வி பிரச்சனைங்க இது. அடிப்படையில கல்வி அவன் நிலத்துல இருந்தா வரும். இப்படிதான் உலகம் முழுக்க இருக்கு. இது அப்போ ஐஐடியோட இந்த காமன் என்ட்ரன்ஸ்ங்கிறது இந்தியாவில் அமைக்கப்பட்ட அனைத்து கல்வி குழுக்களுக்கும் எதிரானது, சொன்ன விஷயங்களுக்கு எதிரானது. உலக அரங்கில் இருக்க அனைத்து தரமான கல்விக்கும் கல்விக்கான விஷயங்களுக்கும் இது எதிரானது. அப்போ இதை மாற்றுவதுதான் தீர்வு. ஒரு சரியான தீர்வுங்கிறது நம்ம சொல்றோமா, உடனடி தீர்வு, நிரந்தர தீர்வுனா இதை மாற்றுவதுதான். தேர்வு முறையை மாற்றுவது. ஐஐடி தேர்வு முறையிலிருந்து இந்த ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டம், புரியாத மொழியில் கல்வி, அதான் சொல்றேன். இந்தியாவில் அமைக்கப்பட்ட எல்லா கல்வி குழுக்களும் ஒரே விஷயத்தை சொல்லிட்டு வராங்க. ஆனா செயல்பாடு எல்லாம் வேற மாதிரி நோக்கி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு அங்க அதான் கல்லூரியில தமிழ் எடுத்துட்டு வர சொன்னா இன்னைக்கு பள்ளியில எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், அரசு பள்ளி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல இப்போ நிரந்தர தீர்வுனா கல்வி குழுக்களோட பரிந்துரைகள் படி சரியான முறையை பண்ணணும். அது வரைக்கும் ஐஐடில போகாததுக்கு காரணம் அடிப்படை பிரச்சனை இங்க 11 திரும்ப திரும்ப இந்த கேள்விக்கு வந்துடலாம். இந்த கேள்விக்கும் விவாதம் எங்க இருக்குன்னா, ஒரு மேல்தட்டு வர்க்கத்துக்கான சிந்தனையோட நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்கிறவங்க தரமான பொறியாளர்களா வரலையா? அதனால நம்ம அப்படி பேச வேண்டாம். இல்ல அந்த காமன் என்ட்ரன்ஸ் ஐஐடி அல்லது தேசியம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை மத்திய அரசு திணிக்கிறதோ அல்லது மத்திய அரசு அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு காரணமே இங்க இருக்கக்கூடிய மாநில உணர்வுகளை அழிக்கணுங்கிறது தான். அது கல்வியா இருந்தாலும், பண்பாடா இருந்தாலும், வரலாறா இருந்தாலும், அறிவியலா இருந்தாலும் அந்த மாதிரியான உணர்வை கொண்டு வராங்க. அதனாலதான் அவங்க மாடலா என்ன வைக்கிறாங்க, ஐஐடி ஐஐஎம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாங்க. இதை அததான் நான் சொல்றேன். இதை மாற்றுவதுதான் தீர்வு. ஒற்றை தீர்வு அதுதான். அது வரைக்கும் கூட நீங்க இது வரைக்கும் எனக்கான தரமான கல்வி என்னுடைய மொழியில என்னுடைய தேசத்துல இது எல்லா விஷயமும் இருந்தும் ஆந்திரால வருது, ஏன் இங்க வரல அப்படிங்கிறதுக்கான காரணம் விஷயம் இந்த தேர்வுகள் எழுதினவங்க நேத்து வரைக்கும், நாளைக்கு விட்டுருங்க, நேத்து வரைக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தனியார் பள்ளியில படிச்சவங்க. அவங்க எல்லாரும் படிச்சுட்டு வந்த விஷயம் என்னவா இருக்குன்னா 11ஆம் வகுப்பு சிலபஸை விட்டுட்டு 12ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. 2 வருஷம் இதுதான் பெரும்பான்மையான விஷயம். நேத்து வரைக்கும் நடக்காதுக்கு அதுக்காக அவங்களை 11ஆம் வகுப்பும் படிச்சுட்டு இந்த தேர்வை எழுதுங்கன்னு சொல்வது தீர்வு கிடையாது. இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்னைக்குமே தீர்வாக அப்படி இல்ல. மற்ற மாநிலங்களோட தமிழகத்தை ஒப்பிட வேணாம்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, எல்லாரும் தேசிய தேர்வுல வந்துடுறாங்க, அதனால அவங்க எல்லாம் முன்னேறாங்க, தமிழ்நாடு பின்னோக்கி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமானவன். இது தந்தை பெரியார் போன்றவர்கள் உழைத்தவன். இங்க எப்போதுமே ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் இருக்கு. தன்னுடைய சுயம் அளிக்கப்படுகிற போது ஏன் என்னது அளிக்கிறேன்னு கேட்கிற உணர்வும் தைரியமும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இது மற்ற இடத்துல இல்ல. அதனால வலுத்தவன் சொல்றதெல்லாம் உண்மை அல்லது வலுத்தவர்கள் எடுத்ததெல்லாம் நியாயமான முடிவுங்கிற கண்ணோட்டத்தோடு ஓடி போகிறது தமிழ்நாடு இல்ல. இது எப்போதுமே எதிர்நீச்சல் போடுகிற மண். தன்னுடைய சுயத்தை எப்போதும் அழிக்க முடியாது என்று போர்க்குரல் எழுப்புகிற மண். அதனாலதான் இங்க எப்போதுமே மத்திய அரசாங்கத்தினுடைய தேசியமயமாக்குகிற, அது கல்வியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும்
எதிர்குரல் இருக்கு. இந்த சமூக வரலாற்றை புரிஞ்சுக்கிட்டு இப்ப இருக்கிற கல்வி முறையை நீங்க பாருங்க. அப்ப இதுல தரம்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லுவதும் உங்கள் கண்ணோட்டத்திலான தரத்தை வந்து எங்களால ஏத்துக்க முடியாது. என்னுடைய சுயத்தை அழிச்ச தரத்தை நான் எப்படி தரம் ஏத்துக்க முடியும்? இப்ப இன்றைக்கு வந்து விவசாயம் ஒரு மத்திய அரசோட பார்வை வரவே இல்லை இது வரைக்கும். அதுதான் நாங்க முன்வைக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை. நீங்க எதை தரம்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. எதை தரம்னு எதிர்பார்க்கறீங்க? கல்வியாளரும் இப்ப நீங்க கேட்கிற தரம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மறைமுகமான கண்ணோட்டம், ஒரு மறைமுகமான கண்ணோட்டம். ஒரு நிமிஷம் நீங்க ஒரு நிமிஷம், அதாவது தரம்னா என்னன்னு உங்க டெஃபினிஷன் என்ன? இல்ல நீங்க என்ன எங்க டெஃபினிஷன் விட்டுருங்க, அவங்க டெஃபினிஷன் விட்டுருங்க. இல்ல, இல்ல, 5 வருஷம் அதுக்கு 5 வருஷம் சொல்லுங்க. 5 வருஷம் தமிழ் வழி கல்வி படிச்சிட்டு இல்ல, நான் கேக்குறேன், ஒரு நிமிஷம் நீங்க அவர் பேச சொல்லுங்க. விடுங்க. அதுதான் சொல்றாரு. 5 வருஷம் தமிழ் வழி கல்வியில படிச்சுட்டு தமிழ் பாடப்புத்தகத்துல இருக்கிற ஒரு தமிழ் வாக்கியத்தை வாசிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நீங்க எந்த மண்ணா இருக்கட்டும், பெரியார் மண்ணா இருக்கட்டும், எந்த எதுவா இருக்கட்டும், நீங்க எதுவா இருந்தாலும் அவங்களால அதை வாசிக்க முடியல அப்படின்னா அங்க பிரச்சனை இருக்கு. இவ்வளவு மட்டும் தான் நாங்க சொல்றோம். நீங்க ஐஐடியோட ஒப்பிடு இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல கேட்க ஒரு நிமிஷம் எடுக்கப்பட்ட ஆய்வு முறையில எடுக்கப்பட்ட மாணவன் தமிழ் வாசிக்க இல்ல 5 ஆண்டுகள் தமிழ் வழியில படிச்சுட்டு வரலன்னா அவன் டிஃப்ளெக்சியா ஸ்டூடெண்டாக இருக்கலாம். ஆனா இது ஒரு அப்படி இல்ல. அதாவது ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புறேன். ஒரே ஒரு செய்தி. அதாவது பதில் சொன்னீங்கன்னா பதில கேட்கிறதுக்கான தன்மை இல்ல. அப்படி இல்ல. ஆய்வு முறையில தவறு கேட்கணும் இல்ல. இல்ல, தரம்ங்கிறது ஆய்வு முறை அல்லது கல்வியவே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? கல்வியை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பணம் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு தான் கல்விங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்ல. சொல்லவே இல்ல. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, அந்த கேள்விக்கு பதில் சொன்னா அந்த பதிலை ஏத்துக்கிறதுக்கான தன்மை இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தரம் என்னன்னு சொன்னீங்க. அவர் எழுப்புற கேள்வி, நீங்க ஆங்கில வழியோ இருக்கட்டும் தமிழ் வழியா இருக்கட்டும், அதுக்கு நேரா தமிழ் வழியில படிச்ச ஒரு மாணவன் அல்லது இங்கிலீஷ் மீடியம் படிச்ச மாணவன் அவன்கிட்ட ஒரு கணக்கு புத்தகத்தை கொடுத்து, ஒரு வருஷம் 6வது படிக்கிற மாணவன்ட்ட 6வது படிச்ச மாணவனுக்கு அந்த கணக்குல என்ன தெரியும்னு கேட்டா அவனுக்கு தெரியலையா? நான் சொல்றது வந்து 5 வருடங்கள் படித்துட்டு தமிழ்ல வாசிக்கிறதுல கஷ்டப்பட்டாங்கன்னா தரத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். இதுதான் தரம்னு சொல்லல, இதுதான் தரம்னு சொல்லல. இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த இல்ல, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு எளிமையான திறன்கள் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா எளிமையான திறன்கள் இருக்கணும்னு சொல்றோம். மாணவர்களுக்கு இருக்கு புரியாது. பண்பாடு, அறிதல், புரிதல், எழுதுதல், படித்தல், இந்த 4 திறன்களும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 4 திறன்கள் தான் அடிப்படை. நன்றி நன்றி, உங்க 4 பேருக்கும் நன்றி. நான் நிறைவா நெடுஞ்செழியன்ட்ட கேட்டு நிறைவு செய்ய விரும்புறேன். இதுக்கு மட்டும் ஒரே 1.5 மணி நேரமா பேசிட்டு இருக்கோம். ரூபா நோட்டு பிரச்சனை, பாட நோட்டு பெருசா இருக்கு, சர்ச்சையா இருக்கு. இத்தனை நாள் ரூபா நோட்ல தான் ஒரு கருத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளே கொடுக்கல. நீங்க முக்கியமான கருத்துக்கள் அனைத்து நீங்க வெளிப்படுத்திட்டீங்க. உங்க சார்புல நிறைய இவங்க பேசியிருக்காங்க. படித்த பெற்றோர்கள் உள்ள பள்ளியை, படிக்காத பெற்றோர்கள் உள்ள 2 மிக்ஸ், சோஷியல் டிவைடு இல்லாத வரைக்கும் படித்த பெற்றோர்கள் வந்து படிக்காத பெற்றோர்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு கல்வி எப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்து பேலன்ஸ் சொசைட்டி கொண்டு போகாத வரைக்கும் அமிர்தியா சென் சொன்ன மாதிரி இது ரெசிப்ரோசிட்டி தான். யூஆர் கிரியேட்டிங் அ டைம் பாம். சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் பண்ண இவங்கெல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸாக வந்து உங்களை வந்து அடிக்க போகிறாங்க. ரெண்டாவது, இந்த பேலன்ஸ்க்கு வந்து நீங்க சமூக பதற்றம் வரும்னு சொல்லுங்க, அவங்களே ஆன்டி சோஷியல்னு சொல்றீங்க. சமூகத்துல சமநற்ற தன்மை வரும். நீங்க 2 பேர் தனித்தனியா வச்சுக்கிறது கல்வியே கிடையாது. ஒரு பணக்கார பையன் எப்படி ஒரு சமமில்லாத சமூகத்துல சமத்துவத்தை பேசுறோம். ரெண்டாவது அதுதான் இந்த பாடத்துல வந்தோம். கடைசியா நீங்க வந்து தீர்வு கிடையாது. குறுக்கிட விரும்பல. அகில இந்திய தேர்வுகள் ஒரு 2 அம்சத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம். அகில இந்திய தேர்வுகள் அப்படின்ற ஒன்றுல பின்தங்குறோன்ற ஒரு பார்வை இருக்கு. அது வந்து அகில இந்திய தேர்வே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றது ஒரு பார்வை. அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு தேர்வு இருந்து அதுக்கு கோட்டா இருக்கணும்னு சொல்லி கேட்கறது இன்னொரு பார்வை. ஆனால் நான் அகில இந்திய தேர்வுக்கே போக விரும்புகிறேன், என் மகனால அல்லது மகளால் ஏன் முடியலை அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு பார்வை. இந்த 3 பார்வையும் சமகாலத்தில் தமிழ்நாட்டில் இருக்குன்னே வச்சுப்போம். அந்த அகில இந்திய தேர்வில் பின்னடைகிறதுக்கான சூழல் அண்ட் தமிழ்நாட்டு பாடத்திட்டம்ன்றது சிபிஎஸ்சியை விட குறைந்தது அப்படின்னு சொல்ற பார்வை சரியா? அந்த 2க்கும் கருத்து சொல்லுங்க. மெயினாக வந்து அகில இந்திய தேர்வுகள்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட கருத்து சொல்ல, நீங்கள் எல்லாரும் 1 கோடி மாணவர்கள் எழுத +2 படிக்கக்கூடிய இடத்துல ஏறத்தாழ 10,525 சீட் உள்ள ஐஐடியை மட்டும் தான் பார்க்குறீங்க. இப்போ இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து ஒரு குறியீடு அகில இந்திய தேர்வு, அது வந்து இன்னைக்கு வந்து யூசின்னு ஒரு எக்ஸாம் அதே ஐஐடி பாம்பே கண்டக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த வருஷம் மொத்தமாக அப்ளிகேஷன் போட்டதே போன வருஷம் வந்து 6,500 பேர், 874 பேர் அதில் குவாலிஃபை ஆனாங்க. அதில் 7 பேர் நாங்கள் தமிழகத்திலேருந்து அனுப்பியிருக்கோம்.
அதில் ஒரு பையன் வந்து ஸ்கூலே போகாமல் ஓப்பன் ஸ்கூலிங்கில் தமிழ்நாட்டில் படித்த பையன். இவனுக்கும் அவனுக்கும் வந்து ஐஐடி யூசிட் எழுதி அவனுக்கு அந்த எக்ஸாமினேஷன் வழியாக உள்ளே போயிருக்கான். ஐஏஎம்க்கு வந்து தனியாக ஒரு தேர்வு நடத்துகிறாங்க. அதில் ஒன்லி வெர்பல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் எபிலிட்டி, இன்டர்வியூ தான் பார்க்குறாங்க. அதுலேயும் நாங்கள் மாணவர்கள் அனுப்புகிறோம். அதுலேயும் 7 பேர் இந்த வருஷம் சேர்ந்துருக்காங்க. என்ஐடின்னு ஒன்று இருக்குது, தகவல்கள் போகாதீங்க, கருத்துக்கு இல்லை, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வெவ்வேறு திறன்களில் அவங்க மாணவர்களை வந்து தேர்ச்சி பண்ணுற இடத்துல தமிழ்நாடு மாணவர்கள் வந்து ஈஸியாக வந்து அதில் வந்து ஈஸியாக தகுதி அடைகிறாங்க, அங்கே போகிறாங்க. பட் இந்த மொத்த காம்படிஷன் பார்க்கக்கூடிய நீங்கள் ஐஐடி நீட் அப்படிங்கிற இடத்துல வந்து தமிழக மாணவர்கள் வந்து அந்த போட்டிக்கான இதில் வந்து நம்மளோட இது வந்து இன்னும் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதில் வந்து மெயினாக ப்ளூ பிரிண்ட்டை ஒழிக்கணும், மாணவர்களுக்கு புரிதலோட வந்து நல்லா சொல்லித்தரணும். அப்போ தான் வந்து அடுத்த லெவல் நம்ம போக முடியும். பாடத்திட்டம் சரியானது, ஐஐடி இது விட சிபிஎஸ்இ விட கம்மியானதா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உலக பாடத்திட்டத்தை விட இது அதிகமாவே இருக்கு அப்படிங்கறத சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் சரியான கருத்தை எடுத்துக்கிறேன். இல்லை ஒன்றும் இல்லை, சமச்சீர் கல்வி திட்டத்திலேயோ கல்வி முறையில எந்த விதமான குற்றம் குறை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான தரம் என்கிற பெயரில் ஒரு பன்மைத்துவத்தை அளித்து தேசிய மயம் அப்படிங்கிற கருத்தை மறைமுகமாக திணிப்பதை நான் உண்மையாக எதிர்க்கிறேன். சரி, இன்னைக்கு ஒரு பெரிய லேர்னிங் கிரைசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற சில ஸ்டேட்ஸ்லையும் இருக்கு. சர்வேல அதுதான் சொல்லுது. ஆக்சுவலாக அந்த கிரைசிஸை சால்வ் பண்ணணும்னா அங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணுறது தான். கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், 2 இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்குது. அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அக்செப்ட் பண்ணுறது தான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு டெஃபினட்டாக மனப்பாட கல்விங்கிற அந்த இதை வந்து போக்குறது தான் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக வந்து ஆசிரியருடைய கருத்தை கேட்டு நிறைவு செஞ்சிடலாம். ஆசிரியர், நாடு முழுவதும் சமச்சீரான கல்வி அனைவருக்கும் சமத்துவமான முறையில் கிடைச்சா மட்டும்தான் அனைத்து மாணவர்களும் அதில் தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இன்னொரு தாய்மொழியில தான் சாத்தியம் அப்படிங்கறதையும் நன்றி, மிக்க நன்றி. ஐவரும் ஆழமான சில நிறைய கருத்துக்களை ஈடுபாட்டோட சொன்னீங்க. அண்மை காலமாக 8ஆம் தேதிக்கு பிறகு ரூபா நோட்டு பிரச்சனை தான் வந்து உக்கிரமா பேசப்பட்டுச்சு. பாட நோட்டை பற்றியும் விரிவாக பேசியிருக்கோம். நிறைய சிந்திப்பதற்கான பொறிகளை நீங்க தந்திருக்கீங்க. உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.